அனைவருக்கும் வணக்கம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்பது ஐயன் வள்ளுவன் சொல்லும் அறம். அத்தகைய அரிய பெரும் செயல்களை தமிழுக்கும் தமிழர்க்கும் செய்து அரும் பெரும் பல தொண்டுகள் ஆற்றிக்கொண்டு இருக்கின்ற அறிஞர் பெருமக்களை நாம் அறிந்து கொள்வதும் அவர்களின் புகழை பரப்புவதும் நம் அனைவரின் மிகச்சிறந்த பணியாகும். இந்த தலையான பணியினை தன் கடமைகளில் ஒன்றாக கொண்டிருப்பதே சென்னை அமெரிக்கா அமைப்பின் கொள்கையாகும். அத்தகைய பணிகளில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற மற்ற அமைப்புகள், தமிழ் பள்ளிகள், தனி ஆளுமைகள் போன்ற அனைவருடனும் இணைந்து பணியாற்றி இப்படியான தமிழ் அறிஞர் பெருமக்களை அமெரிக்க மண்ணில் வாழும் அடுத்த தலைமுறை தமிழரிடையே கொண்டு செல்வது என்பதும் காலத்தின் தேவையாகும். அந்த வகையில் காலஞ்சென்ற அறிஞர்கள் ஆய்வறிஞர் தோப்பா என்று தமிழ் இலக்கிய உலகில் அன்போடு அழைக்கப்படும் பரமசிவன் ஐயா மற்றும் ரஷ்ய தமிழ் அறிஞர் பேராசிரியர் அலெக்சாண்டர் மெகைஸ்லோவிக் துபியான்ஸ்கி இருவருக்கும் புகழ் வணக்கம் செலுத்தும் விதமாக இன்று நம் திணையமைப்பு பெரியார் பன்னாட்டு மையம் அமெரிக்கா, கலாட்டா நெட்டிசன் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி அமைப்புகளோடு இணைந்து இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளது. இப்பெருமை வாய்ந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அனைத்து அமைப்புகளின் சார்பாக வரவேற்கிறேன். இங்கு ஜூம் தளத்தில் நம்மோடு நேரிடையாக பல ஆளுமைகள் தமிழகம், கனடா, பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிலிருந்து இணைந்து நம் இரு அறிஞர் பெருமக்களுக்கும் புகழ் வணக்கம் செய்ய இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்வு கலாட்டா நெட்டிசன் ஃபேஸ்புக் தளம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலியில் நேரலையாகவும் சென்று கொண்டிருக்கிறது. அத்தலங்களில் இணைந்து இந்நிகழ்ச்சியினை கண்டு கேட்டும் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நம் அனைவரின் மனங்களிலும் என்றும் நிலைத்து நிற்கப் போகின்ற இந்த நிகழ்வினை நெறியாள்கைப்படுத்த அன்பிற்கினிய தோழர் ஜெயமாறன் அவர்களை அழைத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ரவி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பன்னாட்டு மையம், திணை அமெரிக்கா, கலாட்டா நெட்டிசன் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி இணைந்து நடத்தும் புகழ் வணக்கம் நிகழ்வுக்காக நாம் இங்கே இணைந்திருக்கிறோம். தமிழுக்கு பெரும் தொண்டாற்றிய ஆய்வறிஞர் தோ பரமசிவன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி என்னும் இருபெரும் ஆளுமைகளுக்கு இங்கே புகழ் வணக்கம் செலுத்தவிருக்கிறோம். ஆய்வறிஞர் தோ பரமசிவன் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதற்காக திரு கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்களும் திரு பூகோ சரவணன் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதற்காக திரு வி.எம். லட்சுமி நாராயணன் அவர்களும் முனைவர் சிவதானு பிள்ளை அவர்களும் திரு பி. தங்கப்பன் அவர்களும் திரு நாராயணமூர்த்தி அவர்களும் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முன்னதாக அவ்விரு பெரும் ஆளுமைகளை பற்றி சிறியவள் நான் உணர்ந்ததை உங்களோடு பகிர்கிறேன். இன்று மாணவர்களின் பாடத்திட்டத்தில் வர்ணாசிரமம் தொடர்பான பாடங்கள் இருப்பதாக அறிகிறோம். மாறாக தோப்பா போன்ற அறிஞர்களின் ஆய்வுகள் மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்கிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் சா மாடசாமி அவர்கள். ஆய்வறிஞர் தோ பரமசிவன் அவர்கள் தமிழக வரலாறு, பண்பாடு, மானுடவியல் துறைகளில் பெரும் பங்களித்த ஆய்வாளர். மார்க்சிய பெரியாரிய சிந்தனைகளை கொண்டவர். பெரியாரை பின்பற்றுகிறவர் அழகர் கோவிலை பற்றி ஆய்வு செய்கிறாரே என்றார்கள். ஆனால் அவர் கொண்டு வந்த செய்திகள் அனைவரின் கண்களையும் திறந்தன. தமிழரின் சில சடங்குகள் தவிர்க்க முடியாத நேரங்களில் நிகழ்ந்த ஜாதி கலப்பின் அடையாளங்கள் என்றார். அழகர் மலை மேல் இருந்த சக்கரத்தாழ்வார் கோயில், திருமாலின் கையில் பிரயோக நிலையில் இருக்கும் சக்கரம், வட்ட வடிவ கருவறை, நரசிம்ம வழிபாடு, தலை மழிக்கும் வழக்கம் ஆகிய செய்திகள் ஒரு காலத்தில் அழகர் கோவில் பௌத்த மத கோயிலாக இருந்தது என்ற ஆய்வினை தன் அழகர் கோயில் புத்தகத்தில் தந்திருக்கிறார். இன்றளவும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி தெய்வம் திருமணத்திற்கு முன் பட்டாபிஷேகம் செய்ய பெற்று செங்கோல் ஏந்தி மதுரை நகரத்து வீதிகளில் திக்குவிசயம் செய்கிறது. திருமணம் நடந்த பின்னரும் சுந்தரேசர் ராணியின் கணவராகவே கருதப்படுகிறார், அரசராக கருதப்படவில்லை.
இந்திய வரலாற்றில் எந்த பெண் தெய்வமும் இப்படி ஒரு தனிச்சிறப்பை பெற்றதில்லை என்றார். உலகின் முதல் அர்ச்சகர்கள் பெண்கள்தான். வீட்டில் பெண்கள் தானே பூஜை செய்கிறார்கள். இன்னும் கூட திருச்சிக்கு அருகில் இருக்கும் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் அர்ச்சகர் பெண் போல சேலையை மேலே போட்டுக்கொண்டு பூஜை செய்கிறார். இது முற்காலத்தில் பெண்களே அர்ச்சகராக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தானே காட்டுகிறது. தீட்டும் ஆணாதிக்கமும் வந்து பெண்களை கோயிலை விட்டு விலக்கியது என்றார். சூரனை கொன்று போரிட்ட களைப்பு நீங்க தாய் தெய்வத்திற்கு உழுந்தினால் செய்யப்பட்ட சுண்டலும் பானகமும், அதாவது புளியும் கருப்பட்டியும் கரைத்த நீர் படையலாக படைக்கப்படுகிறது. இதுவே பழந்தமிழரின் போர்க்களத்து உணவாக இருத்தல் வேண்டும் என்றார். உளுந்து புரதச்சத்து நிறைந்த உணவு, பானகம் சிறுநீரகத்தை சீராக ஒழுங்குபடுத்துவது. பொங்கல் என்பது தீட்டு அணுகாத திருவிழா. பொங்கலுக்கு பிறப்பு இறப்பு தீட்டுகள் கிடையாது. ஒருவேளை பொங்கல் என்று காலையில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தாலும் மிக விரைவாக சடங்குகளை முடித்துவிட்டு வீட்டை பூசி மெழுகி பொங்கல் கொண்டாடும் பழக்கம் இன்றும் நெல்லை மாவட்டத்தில் உள்ளது என்றார். சேனை, சேம்பு, கருணைக்கிழங்கு, சிறுகிழங்கு, பனங்கிழங்கு ஆகிய மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் உயர் ஜாதியினர் என்று சொல்லப்படுபவர்களால் விலக்கப்பட்டவை. இன்றும் பெருங்கோயில்களில் அவை பயன்படுத்தப்படுவதில்லை. இதுவே பொங்கல் எளிய மக்களின் இனிய கொண்டாட்டம் என்பதற்கு சாட்சி என்றார். இப்படி நாம் எளிதில் கடந்து செல்லும் நம்மை சுற்றி இருக்கும் பொருள்களை, சடங்குகளை ஆய்ந்து நம் பண்பாட்டை, நம் வரலாற்றை நமக்கு சொல்லி நம்மை மலைக்க வைத்த ஆய்வறிஞர் தோ. பரமசிவன் அவர்கள். தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டையில் வசித்து வந்தார். இவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். அழகர் கோயில், மரபும் புதுமையும், இந்து தேசியம், அறியப்படாத தமிழகம், பண்பாட்டு அசைவுகள், தெய்வங்களும் சமூக மரபுகளும், இதுவே சனநாயகம், நான் இந்துவல்ல நீங்கள் என்பன போன்ற பல படைப்புகளை தந்திருக்கிறார். இந்த நூற்றாண்டில் தமிழ் ஆய்வுலகிற்கு கிடைத்த சிறந்ததொரு அறிஞராக இவர் இருந்தார் என்பது மிகையல்ல. நம்முடைய பண்பாட்டை ஆய்வு செய்து நம்முடைய அடையாளத்தை தேடி தந்த தோப்பா அவர்கள் ஒரு புறம் என்றால், நம்முடைய அடையாளத்தை தன்னுடைய அடையாளமாக மாற்றி நமக்கே பாடமாக இருக்கும் பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி இன்னொரு புறம். தமிழ் தந்த பரிசு, இது அவர் வெளியிட்ட நூலின் பெயர் மட்டுமல்ல, அவரே தமிழ் நமக்கு தந்த பரிசுதான். திருக்குறளை மகாத்மாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் என்பது நமக்கு தெரியும். அவருக்கு பிறகு ரஷ்யாவில் பலரால் தமிழ் வளர்க்கப்பட்டாலும், சோவியத் ரஷ்ய கூட்டமைப்பு உடைந்த போதும், நிதி குறைந்த போதும் கூட ஒற்றை ஆளாய் தமிழ் ஆராய்ச்சியை தாங்கி பிடித்து இன்று வரை ரஷ்யாவில் தமிழை உயிர்ப்போடு வைத்து தொடர்ந்து பல தமிழ் ஆராய்ச்சிகளை செய்து வந்தவர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட ரஷ்ய தமிழ் அறிஞர்களை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. முல்லைத்திணை பற்றிய ஆராய்ச்சி நூல், சங்க இலக்கியங்களுடைய சடங்காச்சார பின்னணிகளை பற்றிய நூல், தமிழ் தந்த பரிசு ஆகிய நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். தமிழில் சரளமாக பேசும் இவர் தொல்காப்பியத்தை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பற்றியும் ரஷ்ய மொழியில் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இவருக்கு தெற்காசிய கல்விக் கழகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் விருது 2013 வழங்கப்பெற்றது. அனைவரிடமும் மிகவும் நட்போடும் அன்போடும் பழகி வந்த இவர் அனைவரின் இன்ப துன்பங்களில் பங்கு பெறும் சான்றாண்மை தன்மையோடு இருந்தவர் என்று பேராசிரியரை பற்றி பல இனிய தகவல்களை நாம் அறியும் போது அன்னாரின் இழப்பு உலகளாவிய தமிழ் ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய இழப்பு என்பது திண்ணமாக தெரிகிறது. இனி நாம் புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்வுக்குள் செல்வோம். முன்னதாக அமெரிக்காவில் கடந்த 50 ஆண்டுகளாக பெரியார் பன்னாட்டு மையத்தை நடத்தி பெரியாரின் கருத்துக்களை பரப்பி வரும் மருத்துவர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமை தமிழ் நெஞ்சங்களே, மிகவும் அருமையாக பேசிய ஜெய மாறன் அவர்களே, வந்துள்ள அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருந்தகைகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புகழ் வணக்கம் செலுத்த இருக்கின்றோம். ஒரு சிறப்பான தமிழ் மாநாடு நடந்து கொண்டிருந்தது. அந்த மாநாட்டிலே கலைஞர் அவர்கள் தனக்கே உரித்தான மொழியில் பேசி கைத்தட்டுகள் வாங்கி அமர்ந்திருக்கின்றார். பின்னர் ஒரு வெள்ளையர் பேசுகின்றார். அவர் கலைஞரை பார்த்து சொல்கின்றார்,
நீங்கள் வேற்றுமொழி கலந்து பேசுகிறீர்கள், நீங்கள் தூய தமிழில் பேசியிருக்க வேண்டும் என்கின்றார். எப்படி? கலைஞரை பார்த்து ஒரு வெள்ளையர் நீங்கள் தூய தமிழில் பேசியிருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அவர் யார்? அவர்தான் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி. ஏன் தூய தமிழில் பேச வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு பெரிய சரித்திர அடிப்படையே இருக்கிறது. 200 ஆண்டு காலத்தை நாம் பார்க்க வேண்டும். 1800களிலே சங்க இலக்கியத்தில் தமிழ் பேசியவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியாத அளவிற்கு சமஸ்கிருதம் ஆட்சி செய்து மன்னர்கள் மந்திரத்திற்கு பயந்து மக்களையும் சமஸ்கிருதத்தை போற்றுமாறு ஆக்கி மொழியையே மாற்றிவிட்டார்கள், சிதைத்து விட்டார்கள். ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள திருமண பத்திரிகையை பார்த்தீர்கள் என்றால் 2 வார்த்தை தமிழில் இருந்தால் பெரிது, மீது எல்லாம் சமஸ்கிருதம் கலந்ததாகத்தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு சென்று விட்டது என்று கேட்டால், ஒருவர் சொல்கின்றார் தமிழில் 3 எழுத்துக்கள் தான், மீதி எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை என்று. அதை எதிர்த்து பேச நாதி இல்லை, தமிழ் அறிஞர்கள் யாரும் இல்லை. அந்த மாதிரி நிலை. அப்பொழுதுதான் சென்னையிலே எல்லிஸ் வந்து பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்று கலெக்டர், சென்னை கலெக்டர், அவருடைய வீட்டிலே மாட்டிறைச்சி பயன்படுத்த பட்லர் ஆக இருப்பவர் யாருமல்ல, அயோத்திதாசரின் தாத்தா கந்தப்பன். அயோத்திதாசரின் தாத்தா கந்தப்பன் அவர்கள் சித்த வைத்திய குடும்பத்தினர். அவர்கள் வீட்டில் ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்கும். அதிலே திருக்குறளை பார்த்து படித்துவிட்டு அவர் எல்லிஸிடம் கொடுக்கிறார். எல்லிஸ் அதையெல்லாம் படித்துவிட்டு, அவர் ஏற்கனவே தெலுங்கு இலக்கணம் எல்லாம் ஆராய்ச்சி செய்பவர், திருக்குறளை பார்த்து மயங்கிவிட்டு ஆழமாக படித்து முதல் தமிழில் வந்த புத்தகம் எல்லிஸால் வெளியிடப்பட்ட 1812 வந்த திருக்குறள் நூல். அதற்கு பின்னர் தான் அதை படித்து கால்டுவெல் போன்றவர்கள் வருகிறார்கள். அயர்லாந்திலிருந்து கால்டுவெல் வருகின்றார். அவர் 50 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட பின்னர் தான் தமிழர்களுக்கு திராவிடம் என்றால் என்ன, தமிழ் என்றால் என்ன என்ற பெருமையே தோன்றத் தொடங்குகின்றது. ஆகவே தமிழை தமிழனுக்கு புடம்போட்டு காட்டியவர்கள் வெளிநாட்டவர்கள். அதிலே தரை சிறந்தவர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி. இன்னும் பலர் இருக்கின்றார்கள், பல நாட்டுக்காரர்கள் இருக்கின்றார்கள். நான் நேரே பேசிய ரஷ்ய அறிஞர் செம்பியன் என்று பெயரை மாற்றிக்கொண்டவர். அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கியும் கமல் சொல்லபிள்ளையும் அமெரிக்காவிற்கு அழைத்து பலமுறை முயன்றேன், அவர்கள் வயதாகிவிட்டது என்று ஒதுங்கிவிட்டார்கள். அன்று தொடங்கியது சிகாகோ பல்கலைக்கழகத்திலே ஏ.கே. ராமானுஜன் என்ற கன்னடத்துக்காரர் சென்னையிலே படித்தவர். ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தமிழ் இலக்கியின் சிறப்பை அமெரிக்கர்களுக்கு உணர்த்தினார். அவரிடம் பயின்ற பலர்தான் கமில் ஜோல்லபிள், ஜார்ஜ் ஹார்ட் போன்ற பெருமகனார்கள். இன்று அந்த பணி இன்னும் தமிழர் அல்லாதவர்கள், தமிழர்கள்தான் அவர்கள் உள்ளத்தால் இருந்தாலும் பிறப்பால் தமிழர்கள் அல்லாதவர்கள், அம்மா உல்ரிகே நிக்லஸ் போன்றவர்கள், இன்னும் பல நாட்டினர், சீனா, கொரியா நாட்டிலும் அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் தமிழுக்கு செய்து வரும் பணி பெரும் பணி. அதை போற்றி பாராட்டும் முகமாக ஒவ்வொருவராக பாராட்டாமல் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கியை பாராட்டுவதன் மூலம் நாம் அனைத்து தமிழ் அறிஞர்களையும் போற்றி பாராட்டுகின்றோம். அடுத்து ஐயா தோப்பா பற்றி அம்மா நன்றாக சொன்னார்கள். இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள், ஆனால் மனித வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்ய யாரும் இல்லை. அப்பொழுதுதான் காப்பா அரவாணன் அவர்கள் தொடங்கி வைத்தார். தோப்பா அவர்கள் மிகவும் ஆழமாக, அதே சமயத்திலே கிராமப்புறங்களிலே இன்றும் நாம் பார்க்கின்றோம், குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்த எங்கேயோ ஒரு காட்டில் உள்ள ஒரு சின்ன கோயிலுக்கு எடுத்து செல்வார்கள். ஏன்? அந்த குலத்தின், அப்பொழுது ஜாதி மதமெல்லாம் அனைத்து ஜாதியினரும் சேர்ந்து கொண்டாடின குலம், அதிலே உள்ள ஒரு தலைவன் தலைவி, இவர்களுக்கு குலதெய்வம் என்று சொல்வார்கள். அந்த தலைவன் தலைவியிடம் சென்று மொட்டை எடுத்து காது குத்து வழக்கம் இன்னும் இருக்கின்றது. இதையெல்லாம் துல்லியமாக ஆராய்ந்து
தமிழ் வார்த்தைகளின் ஆழத்தை வேரை கண்டுபிடித்து இதையெல்லாம் உணர்த்தியவர் தோப்பா அவர்கள். அவர்களை பற்றி பேச நாம் அருமையான அறிஞர் பெருமக்களை அழைத்திருக்கின்றோம். ஐயா லட்சுமி நாராயணன், மாஸ்கோ கான்சுலேட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த ஐயா தங்கப்பன், ஈழத்திலிருந்து சிங்கப்பூர் சென்று கனடாவில் சென்றிருக்கும் ஐயா மூர்த்தி அவர்கள், அப்புறம் தோப்பா அவர்களை பற்றி பேச ரவிசங்கர் கண்ணபிரான் அவர்கள், இவர்களை எல்லாம் அழைத்து நாம் இன்று புகழ் வணக்கம் செய்ய இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பேசுபவர்கள் 5 to 10 மணித்துளிகள் பேசுவார்கள். பின்னர் நேரம் இருக்கும் பொழுது வாழ்த்து செய்திகள் சொல்ல பலரும் பங்கேற்க உள்ளனர். முடிந்த அளவிற்கு அனைவரையும் தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். அம்மா தொடருங்க. மிக்க நன்றி ஐயா. அருமையான உரை கொடுத்தீர்கள். கலைஞரையே தூய தமிழில் பேச சொன்னவர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி என்ற செய்தி எங்களை வியக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் நம் தாய்மொழியின் செம்மையை நமக்கு எடுத்து சொன்னவர்கள் வெளிநாட்டவர்கள் என்றும் கூறினீர்கள். அந்த வகையில் முதலில் பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதற்காக திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் தமிழ்நாட்டின் தொழில் அதிபர்களில் மிக முக்கியமானவர். பட்டர்ஃப்ளை குழும நிறுவனங்களின் நிறுவனர், இந்தோ ரஷ்ய வர்த்தக சபையின் தலைவர், அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கியுடன் நெருங்கி பழகியவர். திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களை புகழ் வணக்கம் வழங்குமாறு மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி நான் ஒரு கடந்த 10-15 வருடங்களாக அறிவேன். ஆனால் சந்திப்புகள் வெகு சில நேரங்கள். அவருடைய தமிழ் ஆர்வம், அவர் தமிழ் ஆர்வம் என்றால் ஆராய்ச்சி பண்ற விதத்துல தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் ஆராய்ச்சி மூலம். இதெல்லாம் எனக்கு அப்ப அவ்வளவா தெரியாது. ஆனால் அவர் பேசும் விதம், ஒரு விஷயத்தை அவர் சொல்லும் விதம் தெளிவா அழகா இருந்தது. அதனால நான் அவர் மேல ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. நாள்பட அவர் புது விஷயங்களை கொண்டு வரும்போது அல்லது அவருக்கு தெரியும் போது எங்களுக்கும் அந்த கருத்துக்களை சொல்லுவார். அவர் சில இடங்கள்ல உரையாற்றி இருக்கார். பொதுவாக அப்படி பண்ண இடங்கள்ல நான் அவரை சந்திக்கல. ஆனா அவரை பத்தி என்னுடைய அபிப்பிராயம், நான் புரிஞ்சிட்டது, அவரு தமிழ் கற்பித்தல் என்பது அவர் ஒருவரால் தான் முடியும். அதிலே மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பல 100 மாணவர்களுக்கு தமிழ் வகுப்பெடுத்து கொண்டிருந்தார். அவருடைய பணி மொழியின் வரலாறு மற்றும் பண்பாடு பரவலை பற்றியும் ஆய்வு செய்து தமிழுக்கு தமிழை அறிமுகப்படுத்திய ஒப்பற்ற ரஷ்ய தமிழ் பேராசிரியர் திரு டுபியான்ஸ்கி அவர்கள். தமிழ் மீது அவர் வச்சிருந்த ஒரு ஆர்வம், ஒரு அக்கறைன்னு கூட சொல்லணும். அக்கறை என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இப்ப ஐயா சொன்னாங்க, ஒரு செம்மொழி மாநாட்டில் உங்கள் தமிழில் ஆங்கிலம் கலந்திருக்கிறது என்று திரு மூக அவர்களையே சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கு என்ன அக்கறை இந்த தமிழ் மேல இருந்திருக்குதுங்கிறத காட்டுது. இது நான் இப்ப தெரிஞ்சுட்டா இந்த ஒரு விஷயம்.
அதுபோல அவரு மிக மிக ஆர்வத்தோட ஒரு உத்வேகமான ஒரு குறிக்கோளோட இருந்தது. அவர் கனவெல்லாம் நினைவாயிருக்கு, இனிமேல் என்று சொல்ல முடியாது. இப்ப நிலை எப்படி இருக்குதுன்னா, தமிழ் கற்க ரஷ்யா செல்லலாம், தமிழ் மனம் வீச ரஷ்யாவை சுற்றி வரலாம், மற்றும் தமிழ் பழக நாம ரஷ்யாவில் இருக்கலாம். ஒரு நாடு விட்டு நாடுல இதுக்கு ஒரு உதாரணம், நம்மளுக்கு இங்க ஆங்கிலம் நாம பழக ஏறத்தாழ 180-200 வருஷம் எடுத்திருக்கு. அதே நேரத்துல நம்ம தமிழை கொண்டு போய் ரஷ்யாவில் பழக்கிறதுனா இது பெரிய சாதனை. இது சாமானியர்களால நினைக்கவே முடியாது. அவங்க தமிழை படிச்சு ரசிச்சு அதை நுகர்ந்து பார்த்துட்டு போலாமோ ஒழிய இப்படி ஒரு பிரயத்னத்தை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு ரஷ்யாவில் தமிழ் அப்படின்னா ஒன்றும் புதுமையல்ல, பரவல் ஆரம்பம். இது நம்மை சேர்ந்த பேராசிரியர் அலெக்சாண்டர் திவ்யான் சிங்கினுடைய பெரிய பணி, தமிழுக்கு ஆற்றிய பணி. இதை நாம் மறுப்பதற்கில்லை, எடை போட்டு பார்ப்பதற்கில்லை. ஏன்னா அளவற்ற சாதனை. அவர் ரஷ்ய பெருமகனாக பிறந்தாலும் தமிழ் அன்னைக்கு ஒரு மகன் மருமகனாயிருக்க. இப்பேற்பட்ட ஒரு பெரியவர் அன்னார். அவரே மறைந்ததை விட என்னுடைய வருத்தம், பாதிப்பு, இனி அவர் தமிழை கேட்க முடியாதுன்னு ஏக்கம். நான் ஏங்குகிறேன் உங்களைப் போல. இவர் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது ஒரு மேடையிலையோ அல்லது புலவர்களோட பேசிட்டு இருந்திருக்கார், நான் இல்லை, சொன்னாங்க. இவரை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒருத்தர், உங்களுக்கு தமிழ் அறிஞர்கள்ல மேதைகள்ல யாரை பிடிக்கும்? இவருடனே ஔவையார் அப்படின்னு சொல்லியிருக்கார். கூட இருந்த கவி பேரரசு வைரமுத்து அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாம ஆனா அவனால இருந்தே நகர மாட்டேங்கிற அவைக்கு போயாச்சுங்கிற இப்படி ஒரு ஆழ்ந்த தமிழ் பற்றும் தமிழ் மேல பெரும் எதை சொல்லுவது அறிவு என்று, தமிழ் அறிவு என்று கூட சொல்லலாம், மகோன்னதமா இருந்திருக்கு. இன்றைய தினம் நான் செய்ய போவது என்னவென்றால், உங்களுடன் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க போகிறேன். ஏனென்றால் நான் தெரிந்தது பேசுவதும் மிக சிறப்பு. நம்ம திருமதி ஜெயாமாறன் அவர்கள் சொன்ன அந்த இதிகாசங்கள் இதெல்லாம் ரொம்ப துல்லியமா இருக்கு. இதுல அங்க ஒண்ணு மேற்கொண்டு ஆராய்ச்சி போக வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது என்னுடைய இன்றைய கொஞ்சம் வயதானவங்களுடைய கவலையே என்னவென்றால், அல்லது என்ன வேணும் என்று கேட்டால், எங்களுக்கு தமிழ் வேண்டும். நம்ம குழந்தைகள் வாரிசுகள் தமிழை விற்றக்கூடாது. தமிழ் தாய்மொழி மட்டுமல்ல, சிறந்த தென்மையான மொழி. இதுல நம்மளுக்கு புகட்டப்படும் அறிவு, ஆற்றல், பண்பாடு, கலாச்சாரம் எந்த மொழியிலும் கிடைக்காது. கிடைச்சால் நம்மளுக்கு புரியாது. அதனால் நம்ம மொழியை நாம கைவிட்டோம்னா நாம பாதி மனிதர்கள் தான். இதுல யாருக்கும் வருத்தம் இருக்காதுன்னு சொல்றோம்.
அதுபோல அவரு பாருங்க, ஒரு அதாட்சி. இவர் தமிழ் எப்படி சேர்த்துறாரு. இவர் தமிழ் மாலை கோர்க்கிறார். தமிழ் மாலை கோர்க்கிறார். என்ன பண்றாரு? கோர்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சி, நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியே நம்மளை எல்லாம் கோர்த்து வைக்கிறது. இன்றைக்கு அவர் இல்லைன்னா நாம் அறிமுகமாயிருக்க மாட்டோம். நீங்கள் அமெரிக்காவில் செய்து கொண்டிருக்கிற இந்த சாதனைகள் எனக்கு தெரியாது, தெரியறதுக்கு சந்தர்ப்பம் வராது. அதனால இதை நான் இவர் எப்படி நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு தமிழர், சிறந்த தமிழர், அதே நேரத்தில் ரஷ்யாவில் சிறந்த தமிழ் பேராசிரியர். இவருக்கு 2 இடத்துலயும் ஒரு பங்கு இருக்கு. இப்பேற்பட்டவரை நாம இருக்கும்போது இன்னும் பல தடவை சந்திச்சிருக்கலாமேங்கிற வருத்தத்தில் இருக்கு. அதனால இன்னைக்கு நாம செய்கிற இந்த புகழ் வணக்கம், இது நம்ம கடமை, நம்ம உணர்வு, அவர் மேல் இருக்கிற ஒரு அன்பு, இதையெல்லாம் காட்டணும். இது நம்ம கடமை. இந்த புகழ் வணக்கத்தில் நிகழ்ச்சியில் நான் இருப்பதை நான் அவருடைய பெரும் ஆற்றலை பாராட்டுவதென்று அவர் மேல் அன்பு செலுத்த இது எனக்கு ஒரு தருணமா. வணக்கம், நன்றி. மிக்க நன்றி ஐயா. அருமையான உரை. தமிழை கற்பிக்க பேராசிரியரால் மட்டும்தான் முடியும். தமிழை அறிமுகப்படுத்திய ஒப்பற்ற மனிதர். தமிழ் கற்க ரஷ்யா செல்லலாம் என்றெல்லாம் சொன்னீர்கள். நாம் இன்னமும் ஆங்கிலத்தை கூட விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க ரஷ்யாவில் தமிழை வளர்த்த பெருமைக்குரியவர் பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி என்றீர்கள். இது நம்முடைய பொறுப்பை நமக்கு உணர்த்துவதாகவே நான் உணர்கிறேன். அந்த பொறுப்பை நாம் ஏற்காவிட்டால் நாம் பாதி மனிதர்கள் தான் என்று சொன்னீர்கள். இது எங்கள் செவியில் மட்டுமல்ல, சிந்தையிலும் விழுந்தது. மிக்க நன்றி. அடுத்ததாக பேராசிரியருக்கு புகழ் வணக்கம் செலுத்த முனைவர் சிவதான பிள்ளை அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். முனைவர் சிவதான பிள்ளை அவர்கள் மத்திய அரசு நிறுவனங்களான ISRO மற்றும் DRDOவில் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கும் தலை சிறந்த விஞ்ஞானி. திரு விக்ரம் சாராபாய், திரு சதீஷ் தவான், திரு அப்துல் கலாம் போன்றவர்களுடன் பணியாற்றிய பெருமைக்குரியவர் என்பதோடு டிஸ்டிங்விஷ்ட் சயின்டிஸ்ட் என்ற பட்டத்தையும் தக்க வைத்துக் கொண்டவர். SLV-3 PSLV ஏவுகல வடிவமைப்பு குழுவின் முக்கிய உறுப்பினராகவும் இருந்து தன் பங்கை அளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கிறது. இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியில் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் என்று சொல்லப்படும் ஒலியை விஞ்சும் வேகத்தில் செல்லும் தாழ பறக்கும் ஏவுகணைகளை வடிவமைத்து தயாரித்து சந்தைப்படுத்தும் நிறுவனமான பிரம்மாஸ் நிறுவனத்தின் தலைவர். 40 years with Abdul Kalam, Untold Stories, The Path Unexplored, Success Mantra of Brahmas என்பன போன்ற 10 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பெருமை வாய்ந்த பற்பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான இவர் பெற்ற சில விருதுகளை மட்டும் இங்கே சொல்கிறேன். DRDO Technology Leadership Award, லோகமான்ய திலக் Award, லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அவார்ட், ராஜா ராம்மோகன் புரஸ்கார் அவார்ட், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் ரஷ்ய பிரதமரிடமிருந்து பெற்ற ஆர்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் விருதுகள். இவர் இன்று நம்மிடையே வந்திருப்பது நமக்கு பெருமை. இந்தோ ரஷ்ய வர்த்தக சபை துணை தலைவர் டாக்டர் சிவதான பிள்ளை அவர்களை பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களுக்கு புகழ் வணக்கம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். தமிழ் உலக மொழி, செம்மொழி, மிகவும் பழமையான மொழி. அதன் பெருமை நம்
பெருங்குன்றனார் சொன்னது போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது. எல்லா நாட்டிலும் தமிழ் இருக்கிறது. நான் ரஷ்யாவோடு மிகுந்த தொடர்புடையவன். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ரஷ்யாவோட சேர்ந்து மிசைல் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வேலை செய்திருக்கிறேன். அந்த முறையில் நான் சென்ற பல முறை, ஒரு தடவைக்கு மேல் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறேன். அது மாதிரி ஒரு தடவை நான் போகும்போது மாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு நான் செல்ல வேண்டியது இருந்தது. அப்போது எனக்கு இந்த துபியான்ஸ்கியை பற்றி கேள்விப்பட்டேன். அவரை போய் பார்த்தேன். அவரோடு இருந்த மாணவர்களையும் சந்தித்தேன். அவர் உடனே ஒரு சின்ன சிற்றுண்டி ஏற்பாடு செய்தார். எல்லா மாணவர்களையும் உட்கார வைத்து என்னோடு உரையாட செய்தார். அவருடைய தமிழ் அறிவை கண்டு நானே ரொம்ப வியந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவர் நிறைய சொன்னார். சிலப்பதிகாரத்தை பற்றி மிக விளக்கமாக என்னிடம் பேசினார். நான் சென்றது என்னுடைய மனதில் இருந்தது, ஒரு திருவள்ளுவர் சிலையை மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் நிறுவ வேண்டும் என்பது என்னுடைய அவா. அந்த முயற்சிக்காக நான் அவரிடம் பேசுவதாக நான் வைத்திருந்தேன். அவர் திருக்குறளை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பற்றியும் தொல்காப்பியத்தை பற்றியும் பேசுவதை கேட்டு வியந்து அப்படியே உட்கார்ந்திருந்தேன். அவருடைய மாணவர்களை என்னிடம் பேச சொன்னார். அவர்களும் திருக்குறள் சொன்னார்கள், நன்றாக தமிழ் பேசினார்கள். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவருடைய மனக்குறை என்ன இருக்கும் என்று நான் கேட்டேன். நீங்கள் தமிழ் படிக்கிறீங்களா இங்கே மாஸ்கோ, நீங்கள்லாம் ரஷ்யன்ஸ், அதனால உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு ஒரு உபயோகம், அதனால என்ன உங்களுக்கு உணர்ச்சி வந்தது கேட்கும்போது அவங்க சொன்னது என்னுடைய ஒரு மனத்தாங்கலை உண்டாக்கியது. ஒன்று, நாங்கள் தமிழ் படிக்கிறோம், தமிழ் அறிகிறோம், எங்களுக்கு நாங்கள் மாஸ்கோவில் உள்ள வாசிகள், அதனால் என்ன பயன்? தமிழர்கள் தமிழ் படிப்பது என்பது சாதாரண விஷயம், படிப்பார்கள். தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர் அவர் மாஸ்கோ யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்டில் இருக்கிறார், செல்லான் செல்கிறார். ஆனால் நாங்கள் படிப்பதனால் எங்களுக்கு என்ன நன்மை? எங்களுக்கு நீங்கள் வேலை தருவீர்களா என்று கேட்டார்கள். நாங்கள் தமிழில் பேசுவோம், எங்களுக்கு வேலை தருவீர்களா? தமிழ்நாடு அரசு எங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளுமா? நாங்கள் தமிழ்நாடு செல்ல தயாராக இருக்கிறோம், எங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள். அதாவது நாம் ஒரு மொழியை பரப்ப வேண்டும் என்றால் அது பின்னணியில் உள்ளதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் பலர் இருந்தாலும், பலர் அதன் தமிழ் வளர்ச்சிக்கு ஊண்டுகோலாக இருந்தாலும், அவர்களுக்கு நிறைய மாணவர்கள் இருந்தால்தான் அவர்களுக்கு மதிப்பு. ஏனென்றால் அவங்க தினசரி தமிழ் பேசும்போது பெரிய மாணவர்கள் கூட்டம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவர்களுடைய குறைந்து கொண்டே போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அந்த சூழ்நிலை அவர் சொன்னார். இந்த மாணவர்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு வேலை வேண்டும் என்று சொன்னார்கள். இது நீங்கள் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து அதில் ஏதாவது நாம் செய்ய முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது, திருவள்ளுவர் சிலையை பற்றி நாம் பேசும்போது அவருக்கு ரொம்ப ஆர்வமாக கேட்டார். இது உண்மைதான், இது ரொம்ப முக்கியமான இது. அந்த மாஸ்கோ பல்கலைக்கழகம் இருப்பது ஸ்பாரோ ஹில்ஸ், ரொம்ப உயர்ந்த இடம். மாஸ்கோ இந்த சிட்டியிலேயே உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்பாரோ ஹில்ஸ். அதுல ஒரு பெரிய உருவத்தில் இருக்கக்கூடியது மாஸ்கோ பல்கலைக்கழகம். எங்கிருந்து பார்த்தாலுமே அது தெரியும். அந்த இடத்தில் நாம் ஒரு திருவள்ளுவர் சிலையை உருவாக்கினால் அது மாஸ்கோ முழுவதும் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்க முடியுமா அப்படியது என்னுடைய யோசனை. அப்போ அவர் சொன்னார், இது நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய பெரிய முடிவாக இருக்க முடியும், நீங்க போய் ரெக்டரை பார்த்து இதை பற்றி பேசுங்கள் அப்படின்னார். ரெக்டர் அதற்கு அதிகமாக ஒரு இதை காட்டவில்லை. ஏன்னா திருவள்ளுவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம், அதனால அவர் ஒன்றும் காட்டலை. அது மாத்திரம் இல்லை, அந்த டைம்ல எல்லா சிலைகளை எல்லாம் எடுக்கக்கூடிய டைம் அது. இப்போ நாம இந்த இதுல இப்போ புது சிலைகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய சமயம் இல்லை இப்போ. ஆனால் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பெரிய பெரிய அறிஞர்களுடைய சிலைகள் எல்லாம் இருக்கிறது. நோபல் லாரட் சிலைகள், பெரிய விஞ்ஞானிகளுடைய சிலைகள் எல்லாமே மாஸ்கோ யூனிவர்சிட்டியில அவங்க வச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஒரு முயற்சியை நம்ம எடுக்கலாம். இதுக்கு உள்ள செலவுகளை
நம்முடைய அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் வந்து நம்முடைய எம்பசியில் போய் பேசினேன், அம்பாசிடர்கிட்ட பேசினேன், எல்லாத்துலேயும் பேசினேன். அப்புறம் இங்கே வந்து விஜி சந்தோஷம் அவர்கள் ஒரு திருவள்ளுவர் சிலையை உருவாக்கி அதை நீங்கள் இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் என்றார். ஸோ சிலையை உருவாக்குறது ஒரு பெரிய காரியம் இல்லை, சிலைகள் இருக்கிறது. அதை நாம் நிறுவதுக்குள்ள ஒரு நமக்குள்ள பர்மிஷன் அது வேணும்னா நாம் வந்து இந்த 2 நாட்டுக்குள்ள தொடர்பில் தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏற்பாடு. இதை நாம் செய்தால் இதுதான் நம்மளுடைய புகழ் வணக்கம். நம்ம சொல்றோமே, அது துவான்ஸ்கி செய்யக்கூடிய புகழ் வணக்கம். அவர் அங்கு இருந்தார், திருவள்ளுவர் சிலை அங்கு இருந்தது, அவருடைய ஆசை நிறைவேறியது என்று சொல்லக்கூடியதான் அவருடைய உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். 3வதாக துவான்ஸ்கி செய்தது ரொம்ப அரிய சிறிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறார். அதையெல்லாம் கோர்த்து ஒரு பெரிய ஒரு புத்தகமான ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று உருவாக்கி நாம் அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும். பட்டங்கள் கொடுக்கலாம். தமிழ்நாடு அரசு கலைமாமணி பட்டம் கொடுக்கலாம், இந்திய அரசு பத்மபூஷன் கொடுக்கலாம். இந்திய அரசு வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு செய்த தொண்டுகள் உள்ள பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் அவங்க வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அதை நம்முடைய இந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கும் போது அதை ஒரு ரெசல்யூஷன் மாதிரி கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம், நீங்கள் வந்து அவருக்கு பத்மபூஷன் கொடுக்கணும்னு சொல்லலாம். இது வந்து பெரிய காரியம் இல்லை. பத்மபூஷன் பெரிய நம்ம நாட்டுக்கு பெரிய இது இல்லை. யாரு எங்க நம்ம நாட்டுக்கு வேண்டிய தொண்டு செய்தாலும் அவங்கள நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கணுங்கக்கூடியது தான் நம்முடைய நாட்டினுடைய இது, இந்த சென்ட்ரல் கவர்மெண்டுடைய இது. அதனால இதை வந்து நம்ம முயற்சி எடுத்தால் இது ஒன்று நடக்கும். அப்படி கொடுக்கும்போது அவருக்கு ஒரு தனி இந்தியாவிலிருந்து அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. தமிழுக்காக அவர் தொண்டு செய்தது கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை நாம் செய்யலாம். இந்த மாதிரி அவருக்கு புகழ் வணக்கம் செய்யறதுக்கு பேச்சோடு நாம் நிறுத்தாம அவருக்கு வேண்டிய ஒரு என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இதை ஒரு வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ரஷ்யாவில் தமிழ் படிக்கும் மாணவர்களை தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்தீர்கள். மாஸ்கோவில் திருவள்ளுவர் சிலை அமைக்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. இதுவே நாம் இது போன்ற அறிஞர்களுக்கு செய்யும் உண்மையான புகழ் வணக்கம் என்றீர்கள். யார் நாட்டுக்காக தொண்டு செய்தாலும் நம் அரசு அவர்களை கௌரவிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மிக அருமையாக எங்களுக்கு வந்து பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களை பற்றி உங்களுடைய எண்ணங்களை, எதிர்காலத்தில் நம்முடைய கடமைகளை நினைவூட்டியதற்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதற்காக திரு பி. தங்கப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரஷ்யாவின் புஷ்கின் மாநில கல்வி நிறுவனத்தில் ரஷ்ய மொழி இலக்கியம் சார்ந்த கல்வியை பயின்றவர் இவர். கடந்த 26 ஆண்டுகளாக இந்தோ ரஷ்ய வர்த்தக துறையின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். இந்தோ ரஷ்ய வர்த்தக மற்றும் பண்பாட்டு பரிமாற்ற திட்டங்களில் நுண்ணிய அறிவு படைத்தவரான இவர் நிறைய பரிமாற்ற திட்டங்களை ஒருங்கிணைத்தும் இருக்கிறார். இதற்காக ரஷ்யாவில் உள்ள அரசு மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருபவர். பல வர்த்தக கண்காட்சிகள், மாணவர்களின் விண்வெளி சுற்றுப்பயணங்கள் மற்றும் ரஷ்ய சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்துள்ள இவர் இந்த காரியங்களுக்காக இதுவரை 75 முறைக்கும் மேலாக ரஷ்யா சென்று வந்துள்ளார். 2004ஆம் ஆண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்தித்த பெருமைக்குரிய திரு தங்கப்பன் அவர்களை புகழ் வணக்கம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முதல்ல வந்து டாக்டர் இளங்கோ அவர்களுக்கும் அங்க அமெரிக்க வாழ் தமிழர்கள் இதை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தேமதுர தமிழோசி தெருவெல்லாம் முழங்க செய்வோம்னு சொன்னார் பாரதியார். அந்த மண்ணிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று உலகின் பல பாகங்களிலிருந்து நீங்கள் ஆற்றி வருகின்ற அந்த தமிழ் தொண்டு மெய்சில் இருக்க வச்சது காரணம் வந்து ஆங்கிலம் ஒரு வார்த்தை கூட கலப்பு இல்லாம, ஆங்கிலம் தெரியுதோ இல்லையோ அந்த வார்த்தையை சேர்த்துருவோம்.
அப்படிப்பட்ட ஒரு நம்ம இன்னைக்கு இங்க குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் எந்த இடத்துலையும் திருமதி ஜெயா மாறன் மற்ற யாருமே சொல்லாதது வந்து எனக்கு ரொம்ப தமிழ்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் உங்க மூலியமா இது மூலியமா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அலெக்சாண்டர் துபியான்ஸ்கியை பொறுத்தவரையில அவருக்கு முன்னாடி நம்ம டாக்டர் இளங்கோ சொன்னார், செம்ருதி அவர் வந்து நான் சிறு வயதுல பார்த்திருக்கேன். சென்னையில வந்து சோவியத் கலாச்சார மாளிகையில வேலை செஞ்சிருந்தாரு. நல்ல தமிழ் பேசக்கூடியவர். அவர் வந்து காமராஜர் அவர்கள் அகில இந்திய தலைவராக இருக்கும்போது மாஸ்கோவுக்கு சோவியத் உயர்மட்ட குழு பிரஷ்னேவ் கோசிஜன்லாம் சந்திச்சார். அப்போ வந்து அந்த சமயத்துல காமராஜருக்காக மொழிபெயர்ப்பாளராக இங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்து ஏற்பாடுல அவர் அங்க போயிட்டு வந்தார். அவர் வந்து அது போனது அது போது அதுக்கப்புறம் வந்து துபியான்ஸ்கி வந்து பொற்கோவிட்ல அவர் ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு. நம்ம தமிழ் அறிஞர். அவர் வந்து 78 79 அதுல வந்து இருக்கும்போது நான் வந்து அவரை 80 அவரை பார்த்தேன், நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரும்போது ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுச்சு. நான் மாஸ்கோவுக்கு படிக்க போயிருக்கும்போது அவர் அதிக அளவில் வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த மாணவர்கள் இடத்துல கொண்டு போய் பேச வைப்பார் நம்மள. அதுதான் நம்ம எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து அந்த மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பயிலுகின்ற மாணவர்கள்ட்ட, ரஷ்ய மாணவர்கள்ட்ட பேசினார். அது முதல்ல ஒரு டாபிக் கொடுத்தது வந்து பாரதியாரை பத்தி. அப்ப நானே படிக்க வேண்டியிருக்கு பல விஷயங்கள். அதை படிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை போகும்போது வந்து ஜெயகாந்தனை பத்தி அவர் இது பண்ண சொன்னார். அவர் வந்து ஜெயகாந்தன் இங்க வரும்போது அடிக்கடி சந்திப்பாரு. எங்க அலுவலகத்துக்கும் ஜெயகாந்தன் வருவாரு. அந்த மாணவர்களை வந்து அந்த படித்த மாணவர்களே ஒரு சுற்றுலா, தமிழ் சுற்றுலான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருந்து திருநெல்வேலி, மதுரை இதெல்லாம் சுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு குழுவா கூட்டிட்டு வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு கோயில் படிப்பட்ட தமிழ் கலாச்சாரத்தை அவங்க படிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அது அந்த உணர்வை ஊட்டணுங்கிறதுல ஒரு ரொம்ப ஆர்வமா இருந்தார். அதுக்கப்புறம் பாரதியார் நூற்றாண்டு விழா இங்க தமிழகத்துல மிக பிரம்மாண்டமான விழா வந்து அன்றைக்கு இந்திய சோவியத் கலாச்சார நட்பு கழகம் சேலத்துல வந்து ஏற்பாடு செஞ்சு அதுக்கு குன்று கொண்டிகளார், பல தமிழ் அறிஞர்கள் எல்லாம், டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன், இவங்கெல்லாம் ஸ்டால்வார்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்றவர்கள். அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு மிகப்பெரிய போஸ் மைதானத்துல மிகப்பெரிய விழா வந்து அன்னைக்கு பஸ் அதிபராக இருந்த இந்திய சோவியத் கலாச்சாரத்தின் செயலாளர் திரு எஸ் தாமோதரன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சார். அந்த விழாவுக்கு இவர் வந்து மாஸ்கோல இருந்து வர வச்சாங்க. அப்போ அவர் குழுவை கூட்டு வந்தார். அந்த குழு வந்து இன்னைக்கு இருக்கு அந்த பேலஸ் தேட்டர், சேலம் பேலஸ் தேட்டர் எதிரில் வந்து அந்த சிலை இருக்கு. அந்த சிலையை வந்து திறந்து வச்சது வந்து டாக்டர் துபியான்ஸ்கி. ஒரு மிகப்பெரிய பேர் அவருக்கும் தமிழகத்திற்கும். அதுல வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து அப்பயே நான் தான் அந்த நிகழ்ச்சிக்கான கோஆர்டினேஷன் வந்து பண்ணிக்கிட்டு ஒருங்கிணைச்சு நடந்து பண்ணேன். ஆனா அவர் இவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு அவர் மறைஞ்ச பிறதான் தெரிச்சு. எந்த இடத்தையும் அவர் தன்னை வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன் என்று அவர் சொல்லவே இல்லை. அது ரொம்ப, ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், அப்ப கூட அந்த புஸ்தகத்தை 1-2 காமிச்சிருக்காரு. ஆனால் வந்து என்ன அவர் பண்ணியிருக்காருங்கிறது வந்து பெரிய லெவல்ல அவர் சொல்ல, ஒரு தன்னடக்கம். ஆனால் வருத்தம் என்னன்னா அவர்கிட்ட படிச்சவங்க எல்லாம் படிச்சுட்டு சும்மா சாதாரணமா ஆட்களா இல்லை. உதாரணத்துக்கு டாக்டர் மிகேல் மெக்லாட்சேன்னு சொல்லிட்டு சோவியத் தூதரகத்துல கான்சுலர் ஆபீசர் சென்னையில இருந்தார். அவர் மாஸ்கோ இவருடைய ஸ்டூடெண்ட். அவர் பிறகு அவர் படிப்படியா வராரு. இந்த டிப்ளமேட்டிக் இதுல வந்து மிகப்பெரிய பதவி அவருக்கு வந்துச்சு. எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அவர் வந்து இந்தியாவில் உள்ள ரஷ்ய தூதரகத்தினுடைய ஆக்டிங் அம்பாசிடரா வந்து வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் இதுக்கு போயிடுறாரு, பர்மாவில வந்து அம்பாசிடரா இருக்கார். பர்மாவில முடிச்சுட்டு வந்த பிறகு இன்றைக்கு இருக்காரு, 72 வயசு இருக்காரு இன்னைக்கு மாஸ்கோல. அவர் நல்ல தமிழ் பேசுவார். இவருடைய மாணவர்ல ஒருத்தர். அதுக்கப்புறம் அவர் பர்மால இருந்து வந்த பிறகு இன்றைக்கு கூடங்குளம், திருநெல்வேலியில இருக்க கூடங்குளம் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு அதை அடிக்கல் நாட்டு பண்ணி அதனுடைய ரஷ்யன் அட்டாமிக் எனர்ஜியில வந்து அந்த இந்தியாவுக்கான தலைவராக இருந்திருக்காரு. அப்ப நீங்க துபியான்ஸ்குடைய உயரத்தை நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவரு சோலதோன்ஸ், அலெக்சிஸ் சோலதோன் சொல்லிட்டு அவரு ஒரு தமிழ் அறிஞர். அவரு இவர்கிட்ட மாணவராக இருந்தாரு. ரஷ்ய கலாச்சார மையத்துல இயக்குனராக வந்தாரு, தலைவராக இருந்தாரு. அதனால வந்து அவருடைய அந்த மாணவர்களை கற்பிக்கின்ற முறை வந்து அவரை வந்து அவங்க இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சிடும். அந்த பேசக்கூடிய முறைகள், அந்த அந்த புன்சிரிப்போடு பேசுற அந்த தன்மை வந்து நான் பல முறை பார்த்துருக்கேன். கோவமே வராது. சென்னையில சைக்கிள்ல தான் போவார். இங்க வந்தாருன்னா ஆட்டோ இல்லை சைக்கிள் வந்து ஒரு நண்பர்கிட்ட வந்து வாங்கி
அதை சுத்திக்கிட்டு இருப்பா, வருவாரு. அவர் வந்து பல கூட்டங்கள்ல இது பண்ணிருக்கா. அவர் வரும்போது நேரம் கிடைக்கும் போது நான் பல நம்ம தமிழ்நாட்டு சென்னையில இருக்க முக்கியமான பொருள் எல்லா துறையில இருக்கிறவர் ஜெயகாந்தன் எப்போதும் ஆபீஸ்க்கு வந்துடுவார், அவர் பேசிட்டு இருப்பார்லாம். இதை வந்து இளையராஜா வீட்டுக்கு கூட்டு போயிருந்தவர். அப்ப இளையராஜா வந்து அவர் பியானோலாம் இருந்தாலும் கேட்டாரு, நீங்க பியானோ வாசிப்பீங்களான்னு கேட்டாரு. ஆமா நான் வாசிப்பேன், என் பையன் வாசிப்பான், என் பொண்ணு வாசிப்பேன். அப்ப இளையராஜா வந்து கேட்டாரு, நீங்க உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? பியானோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாசிக்கலாமான்னாரு. சரி என்ன வாசிப்பீங்கன்னு, உங்க படத்துல இருந்தே நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடித்தமான அந்த சிவப்பு ரோஜாக்கள், இந்த மின்மினி பூச்சிக்கு அப்படின்னு அந்த பாட்டு வந்து அவர் பாடிட்டு அதை அப்படியே வாசிச்சு காமிச்சார். இளையராஜா வந்து ஒரு நிமிஷம் அப்படியே இதாயிட்டார், எமோஷன் ஆயிட்டார். அப்படி வந்து அவரு அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய அறிஞர், ரொம்பவும் அடக்கமான ஒரு உணர்வோடு வாழ்ந்தவர். ஆனால் அவருக்கு என்ன மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டா, டாக்டர் பிள்ளை அவர் சொன்னாரு, அவருக்கான அங்கீகாரத்தை அந்த சோவியத் அரசாங்கத்துக்கு பிறகு பெரிய லெவலில் அவங்க யாரும் பண்ணல. அது அவரை வந்து என்கரேஜ் பண்ணல. இன்னொன்னு வந்து அவருக்கு வந்து யாரையும் அந்த படித்த மாணவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து இவருக்கு அப்புறம் சக்சஸர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சார், அதுல அவரு பெரிய வெற்றி பெறல. அதுக்காக அவர் சோர்ந்து போடல. அதான் விஷயம். அவர்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை. அந்த முறையில வந்து அவர் ஒரு முறை கலைஞர் வந்து அப்போ முதலமைச்சராக இல்லை, நான் கூட்டு போயிருந்தேன் கோபால்புரத்துல. அங்க அப்ப அதுல வந்து ஒரு புக் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, ரஷ்யன் தமிழ் ஸ்கேலிசத்துரான், தமிழ் இலக்கியத்தை பத்தி ஒரு, அதுல பல்வேறு ரஷ்யாவில் இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களா அதுல எழுதியிருக்காங்க. அதுல இவர் எழுதியிருக்காரு. கண்ணதாசன், ஜெயகாந்தன், கலைஞர் இவங்களை பத்தி எழுதியிருக்காரு. அதை வந்து அதை மட்டும் மார்க் பண்ணி அதை இவருக்கு கலைஞர்களுக்கு படிச்சு காமிச்சாரு. கலைஞர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார், என்னை பத்தி இவ்வளவு விஷயத்தையும் எழுதியிருக்கலாம்னு சொல்லிட்டு. நான் கடைசியா அவர் வந்து பிப்ரவரி மாசம் வந்து இங்க இதுக்கு நான் கல்ச்சர் சென்டர்ல தான் அவரை பார்த்தேன். இந்த மாசம் இந்த வருஷம் 2020 பார்த்தேன். அவரு வந்திருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவரு நான் என்னுடைய டிஷர்ட் ஒன்று கொடுத்தேன் அவருக்கு. அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னன்னா, திடீர்னு காக்கா வந்து எங்க இதுல புறா வந்து இதாயிடுச்சு, எச்சம் கொடுத்த உடனே நான் டிஷர்ட் கொடுத்தேன். அவர் எதுவும் அர்ஜென்டா போகணுங்கிறதுக்கு. அப்ப சொன்ன தங்கப்பணி வந்து ஆபத்து பாந்தன் அப்படின்னாரு. என்ன இது பனியன் கொடுத்ததுக்கு என்ன இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன? இல்ல நான் வந்து ஒரு 5 வருஷமா விட சொல்லணும்னு இருந்தேன். நானும் எங்க மனைவியும் அந்த தாச்சா வில்லேஜ் ஹவுஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நைட் 8 மணி, அப்போ மழை பெஞ்சிடுச்சு, ஒரு இருட்டு ரோடு, ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நீ ஃபோன் பண்ண மொபைல்ல, நான் பேசினேன். அப்போ ஓரமா நிக்க வச்சுதான் பேசினேன். நான் பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு உங்கள்கிட்ட காரை எடுக்கும் போற கொஞ்சம் ஒரு 2-3 அடி போயிருக்க மாட்டேன், ஒரு பெரிய மரம் விழுந்து பெரிய பள்ளம் இருக்கு, இருட்டுல தெரியல எனக்கு. அப்படியே நிறுத்திட்டேன். அப்போ வந்து நாங்க நினைச்சுக்கிட்டோம், நீ ஃபோன் பண்ணலன்னு சொன்னா அந்த மரம் என் வேலை விழுந்து நாங்க போயிருப்போம் 2 பேரும் அப்படின்னு என் ஒய்ஃபும் சொன்னா. நானும் அதை ஃபீல் பண்ணோம். அதனால நீ உயிர் காப்பான் தோழங்கிறதுக்கு இந்த டிஷர்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப நகைச்சுவை அதை சொன்னாரு. அவர் வந்து செம்மொழி மகாநாட்டுல வந்து சிவாஜி கணேசனுடைய ஒரு இது சிவாஜி பேசிய செந்தமிழ்னு ஒன்று பண்ணோம். நாங்க ஒரு பெலிஸ்டேஷன், அதுல வந்து அவர் பேசுறாரு சிவாஜியுடைய தமிழ், அந்த நடிப்பு எப்படி அதெல்லாம் இருந்துச்சுங்கிறது. அவருக்கு பிடித்தமானது கட்டபொம்மன் அப்படின்னு அந்த தமிழ் சம்பந்தப்பட்டதெல்லாம் அவரு நிறைய ரிசர்ச் பண்ணிக்காதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கு மேல என்னன்னா, ரஷ்யாவில் ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டா, 1956 வந்து பாரதியாருடைய கவிதைகளை வந்து ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல உள்ள ஒரு நிறுவனம் அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருக்குறளை பண்ணியிருக்காங்க, மகாபாரத ராமாயணத்தை பண்ணியிருக்காங்க. ஜெயகாந்தனுடைய கதைகள், ராஜம் கிருஷ்ணன், நடிகர் பானுமதி, இவங்க இதெல்லாம் வந்து ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கு, அந்த ஆர்கியூஸ்ல இருக்கு. அதுவும் அல்லாமல் என்ன விஷயம்னா, கண்ணதாசனுடைய கவிதை வந்து ஒண்ணு, காலங்களிலே அவர் வசந்தம் அப்படின்னு ஒரு பாவமணிப்புல வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த இயற்கையை பத்தி எப்படி தாயா அவர் உருவப்படுத்தியிருக்காருங்கிறத பார்த்து, இப்படி இலக்கியம், கலை, அரசியல் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து அது அந்த அந்த பங்களிப்பு வந்து துபியான்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. டாக்டர் பிள்ளை அவர்கள் வந்து சொன்னார் ஒரு விஷயத்த, அந்த திருவள்ளுவர் சிலை சம்பந்தமா. இதை ஒட்டி வரக்கூடிய இவர் வந்து அன்னைக்கு போன இதுல பேசும்போது அவருக்கு சென்னையில வந்து ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னாரு. தற்சமயம் தமிழ்நாட்டுல சிலை வைக்கிறதுல சில சட்ட சிக்கல்லாம் இருக்கு. ஆகையால நாங்க ஒரு முன்முயற்சி எடுத்து ரஷ்ய தூதரத்தோடு பேசிட்டு இருக்கோம். அதுக்கான அனுமதி உடனே அது வந்து ரஷ்ய கலாச்சார மையத்தில் அவர் அதிக அளவுல இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்த உலாவுற இடம் வந்து ரஷ்ய கலாச்சார மையம். அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அது வந்து
இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு இருக்கும் அவருக்கு. அதுல வந்து அந்த விழாவில் நீங்கெல்லாம் கூட வந்து கலந்துக்கணும் பெருமளவில். அவருடைய புகழை பற்றி சொல்லுவது என்பது தமிழுக்கு நாம் சேர்க்கின்ற மிகப்பெரிய பெருமையாகவும் மகுடமாகவும் நினைக்கிறேன். காரணம் வந்து ஒரு ரஷ்ய நாட்டுல பிறந்து வளர்ந்து அந்த மொழியை தமிழ் மேல் கொண்ட ஈடுபாடு வந்து அவரை வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செஞ்சிச்சு. ஆனா வந்து அந்த உச்சத்தை தொட்ட அவர் வந்து அவருக்கான போதிய அங்கீகாரம், பொதுவா தமிழ் பேசுறவங்க தமிழருக்கெல்லாம் அங்கீகாரம் வந்து பெரிய அளவுல கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க தமிழர் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா தான் நினைக்கிறாங்க நார்மலா. இன்னைக்குள்ள என்னைக்குமே அந்த இது உண்டு. அது இல்லாதவங்களே இன்னைக்கு நீங்க வந்து உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புகழஞ்சலி பரமசிவம் போன்ற அறிஞர்கள்லாம் நீங்க பண்றது வந்து உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது மீண்டும் பல்வேறு விதமான விவாதங்கள், பல்வேறு விதமான தலைப்புகள், இலக்கியத்தை பத்தி இப்ப சிவதானி பிள்ளை வந்து தமிழ்ல எழுதியிருக்காரு. அந்த வெற்றியின் மந்திரம் சொல்லிட்டு பிரம்மோஸை பத்தி எழுதியிருக்காரு புக்கு. சக்சஸ் மந்திரா பிரம்மோஸ் தமிழ்ல கொண்டு வந்திருக்கோம். அத இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்துல அதிக அளவுல ரீடர்ஷிப் உள்ள கண்ட்ரியில 4வது இடம் வந்து ரஷ்யா. அதனால தமிழ் இலக்கிய படைப்புகள் இது மாதிரி பெரியார் இப்படிப்பட்ட படைப்புகள்லாம் வந்து நம்ம ரஷ்ய மொழியில போகும்போது மார்க்கெட்டிங் வந்து அங்க ரொம்ப ஈஸி. தமிழ்நாட்டை விட அங்க மார்க்கெட்டிங், ஏன்னா ரீடர்ஷிப் வந்து பெரிய விஷயம் அந்த ஊர்ல. படிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு படிச்சுட்டு போனா ஏதோ படிச்சுட்டு இருப்பான், ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ரீடர்ஷிப் வந்து ரஷ்யாவில் வந்து பெரிய அளவில் இருக்கு. அதனால பிரம்மோஸ் சக்சஸ் மந்திரா இப்போ வந்து நாங்க ரஷ்யன்ல மொழிபெயர்த்திருக்கோம். அதே மாதிரி இப்போ இது இவர் 40 years with அப்துல் கலாம் சொல்லிட்டு அதுவும் தமிழ்ல வருது. இந்த மாதிரி நூல்கள் அறிஞர்களுடைய தமிழ் அறிஞர்களுடைய எழுதிய நூல்கள், தங்கள் அனுபவங்கள்லாம் வந்து இந்த அமைப்பு மூலியமா உலகமுக வாழ்ற தமிழர்கள் வந்து நீங்க இதை நம்ம கொண்டு சேர்க்கும் போது தமிழ்நாட்டினுடைய அறிஞர் பெருமக்களையும் சமூக பிரதிநிதிகளையும் உலக அளவில் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது மூலியமா தமிழ் மொழிக்கும் உலகத்திற்கும் அவர்கள் அளித்த பங்களிப்பும் வந்து பெரிய அளவில் கொண்டு போறதுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் நம்ம ஒரு குழுவாக ஒரு ஹப் மாதிரி பண்ணி அதுல நம்ம இதெல்லாம் செய்வோம். சிவதானி பிள்ளை போன்றவெல்லாம் நீங்க அழைச்சு அதெல்லாம் பேச வைக்கணும். அதெல்லாம் அவருடைய காலங்கள்ல, ஏன்னா ஒரே தமிழர் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டினது வந்து டாக்டர் சிவதானி பிள்ளை. டிஃபென்ஸ்ல சொன்னாங்க, அதாவது டிஆர்டிஓவா இருந்திருக்காரு, பிரம்மோஸ்ல இருந்திருக்காரு. 2 போஸ்டையும் உலகத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச 2 போஸ்டும் வச்சிருக்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அந்த முறையில் அவர் இந்த நிகழ்ச்சியில வந்து எங்க அழைப்பை ஏற்று வந்து ரொம்ப நன்றி. மீண்டும் நாங்கள் டாக்டர் இளங்கோவனுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். இந்த முயற்சி மீண்டும் பல்வேறு விதமான விவாதங்கள்ல தொடர் மூலியமா வந்து உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை பார்க்கிறேன். மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி ஐயா, அருமையான உரை. அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்கள் தன்னுடைய மாணவர்களை தமிழ் சுற்றுலா செல்ல அழைத்து வருவார் என்றீர்கள். வாழ்வியலோடு பண்பாட்டோடு மொழியை கற்பதுதான் உண்மையான அறிவு என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. அதில் வியப்பில்லை. இளையராஜாவுடனான சந்திப்பு, கலைஞரை பற்றி அவர் எழுதியது, ஜெயகாந்தன் கதை, கண்ணதாசன் பாடல்கள் மொழிபெயர்ப்பு, இவையெல்லாம் கலைத்துறையிலும் அவருடைய ஈடுபாட்டை காட்டுகின்றன. சென்னையில் மிதிவண்டியில் செல்வார், கோபமே கொள்ளாதவர், தான் செய்த காரியங்களை வெளியே சொல்லாத தன்னடக்கம் கொண்டவர் என்று தமிழ் சொல்லி தந்த பண்புகளை அவர் வைத்திருந்தார் என்பன போன்ற பல இனிமையான தகவல்களை எங்களுக்கு தந்தீர்கள். அவருக்கான அங்கீகாரம் இனியாவது கிடைக்க வேண்டும் என்பதே நம் விருப்பம். மிக்க நன்றி ஐயா, அருமையான உரை. தொடர்ந்து பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதற்காக திரு நாராயணமூர்த்தி அவர்கள் கனடாவில் இருந்து இங்கே வந்திருக்கிறார். நாராயணமூர்த்தி அவர்கள் பொறியாளர், எழுத்தாளர், ஆவண பட தயாரிப்பாளர். இவர் டொராண்டோ கனடாவில் வசிக்கிறார். இயந்திரவியல் பொறியியல் படிப்பிற்காக ஈழத்திலிருந்து சோவியத் கூட்டமைப்புக்கு சென்றார். சிங்கப்பூர் நூலகம், சிங்கப்பூர் தொலைக்காட்சி மற்றும் மான்ட்ரியல் பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றி இருக்கிறார். திரு நாராயணமூர்த்தி அவர்களை பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களுக்கு புகழ் வணக்கம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. என்னை அழைத்ததற்கு மிகவும் நன்றி. இங்கு கூடியிருக்கின்ற இந்த பெரியவர்கள் எல்லோரும் முன்னாலும் நானும் உரையாற்றுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கிடைத்த சந்தர்ப்பம் 5 நிமிடங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நான் எவ்வளவு விரைவாக பேச முடியுமோ அவ்வளவு விரைவாக பேச ஆசைப்படுகிறேன். அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களை நான் பொதுவாக அவரை சாஷா என்றுதான் அழைப்பேன். நான் 1977 ரஷ்யாவுக்கு படிக்க சென்ற போது அவர் எனக்கு முதலில் அறிமுகமானார்.
அப்போதில் இருந்து, அதாவது இப்பொழுது சொல்லப்பட்டது போல அவர் என்னிடம் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அவருடைய தமிழ் எனக்கு அப்பொழுது ரஷ்ய மொழி அழகாக தெரியவே தெரியாது. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்றால், நீ என்னுடைய ரஷ்ய மாணவர்களோடு சந்தித்துக்கொள், அவர்களோடு நீ ரஷ்யனிலே பேசு, அவர்கள் உன்னோடு திருப்பி தமிழிலே பேசட்டும், இவ்வாறாக நாங்கள் சுலபமாக இருவரும் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலாம், பயின்று கொள்ளலாம் என்று அப்படியாக எனக்கும் அவருக்கும் இடையான அன்பு தொடர்ந்தது. அதன் பின் இன்னும் சொல்ல போனால், நான் அவரை அதாவது ரஷ்யாவில் சந்தித்திருக்கிறேன், இந்தியாவில் சந்தித்திருக்கிறேன், சிங்கப்பூரில் சந்தித்திருக்கிறேன், அவரோடு மலேசியாவில் பயணம் செய்திருக்கிறேன். இப்படியான பல்வேறு அனுபவம். இன்னும் ஒரு சிறப்பாக சொன்னால், அவரோடு சண்டைகள் கூட போட்டிருக்கிறேன், சில காலம் பேசாமல் இருந்திருக்கிறோம். இப்படியான ஒரு குடும்ப உறவினர் போலவே அவர் அமைந்திருந்தார். அவர் முதலாக தமிழ்நாட்டுக்கு சென்ற போது அவரை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைக்கின்ற 2 பேரில் ஒருவராக நானும் இருந்தேன். நானும் அவருடைய மனைவியும் தான் சென்று அனுப்பி வைத்திருந்தோம். பின்னர் அவரை வெகு காலமாக எங்களால் காண முடியவில்லை. சோவியத் யூனியனில் நான் கல்வி கற்றுவிட்டு கனடா வந்துவிட்டேன். அப்போ காண முடியவில்லை. அதற்கு பின்பு 22 வருடங்களுக்கு பின்பு தமிழ்நாடு சென்று இருந்த போது அங்கு ஜெயகாந்தனுக்கு ஒரு விழா எடுத்திருந்தார்கள். கலைஞர் கருணாநிதி ஒரு விருதுக்கு வழங்கியிருந்தார். அந்த விருதில் தான் நாங்கள் இருவரும் ஒருவர் சந்தித்து கொண்டோம். அந்த நினைப்பே இப்பொழுது நினைத்தாலும் புல்லரிக்கிறது. பின்பு எங்களை அழைத்துக் கொண்டு எல்லோருமாக சாந்தி தியேட்டருக்கு அருகே இருக்கின்ற அந்த சரவணபவானிலே போய் சாப்பிட்டும் அந்த தங்கப்பன் அவர்களும் வந்திருந்தார்கள். இவையெல்லாம் என்னுடைய நினைவுகள் என்று சொல்லப்படுகிறது. நினைவுகள் என்று சொல்லும் போது இன்னும் ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் அதன் பின்பு சிங்கப்பூரிலே தேசிய நூலகத்திலே நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் சிறிது காலம். அப்படி பணியாற்றி கொண்டிருந்த போது அங்கு நடைபெற்ற ஒரு கலாச்சார விழா ஒன்று, ஒரு கலாச்சார கண்காட்சி ஒன்றுக்கு அவரையும் அழைத்திருந்தோம். அழைத்தது என்றால் ஒரு பெரிய ஒரு ஃபோரம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், ஒரு பெரிய ஃபோரம் ஒன்றை உருவாக்கி இருந்தோம். அந்த ஃபோரத்திலே கலந்து கொள்வதற்காக அந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக சிங்கப்பூரின் உதவி பிரதமர் ஜெயக்குமார் அவர்கள் கூட அங்கு வந்திருந்தார்கள். இவர் தமிழிலே பேசியதை பார்த்துவிட்டு அசந்து போனார். அதன் பின்பு நாங்கள் எல்லோரும் கூடி பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், இவர் இப்ப தேசிய நூலகத்திலே ஒரு ஆய்வு பணி ஒன்று இருக்கிறது, அந்த பணியிலே இவர் பணியாற்றலாமே என்று பேசிக்கொண்டோம். அப்போ சாஷாவிடம் நான் கேட்டேன், அலெக்சாந்தர் துபியான், நீங்கள் இப்படி பேசலாம், வரலாமே, இங்கு கொஞ்சம் சிறிய காலம் வேலை செய்யலாமே. அதற்கு அவர் சொன்ன விஷயம் இதுதான், மூர்த்தி, நான் ரஷ்யாவின் ஆசிரியர், ரஷ்யாவிலே ஒரு தமிழ் ஆசிரியர், தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ் மாணவர், இந்த 2வாகத்தான் நான் இருக்க ஆசைப்படுகிறேன். இதை தவிர எனக்கு வேறு எந்த பதவியுமே வேண்டாம் என்று சொல்லி அதை சாதாரணமாக கடந்து சென்று விட்டார். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் மீது ஒரு உயிரையே வைத்திருந்தது என்று சொன்னால் அதை நாங்கள் மறுக்க முடியாது. இப்பொழுது சொன்னார் தங்கப்பன் சொன்னது போல, முதலிலே அவர் தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டு வரும்பொழுது என்ன கொண்டு வர வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். நான் சொல்றேன், நீங்க எனக்கு எதுவும் கொண்டு வர வேண்டாம், நிறைய தமிழ் படம் பாருங்கள், நிறைய தமிழ் படம் பார்த்து விட்டு அந்த அனுபவத்தோடு, எங்களுக்கு ரஷ்யாவிலே படம் பார்ப்பதற்கான வசதிகள் அப்போது இருப்பதில்லை, 77ஆம் 78ஆம் ஆண்டுகளில். அப்போ சொன்ன உடனே இவர் முதலாக போய்விட்டு சிவப்பு ரோஜாக்கள் படத்தை அங்கு பார்த்த பின்பு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு இசை தட்டொன்றை வாங்கி கொண்டு வந்து அதைத்தான் எங்களுக்கு தந்தார். அதையும் சொல்லும் பொழுது அந்த நினைவு ஒரு பறவை என்ற பாடல் அவருக்கு அப்படி ஒரு மனதிலே ஒரு காதலை உருவாக்கிய பாடல் என்று சொல்வார். அது ஒன்று, அது தங்கப்பன் சொன்னது. இன்னும் சில விஷயங்கள், அவர் ரஷ்யாவிலே இருந்த போது பலரும் பேசினார்கள். தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ரஷ்யாவிற்கு வந்தபோது அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்த பெருமையும் அலெக்சாந்தர் துபியான்ஸ்கி அவர்களுக்குத்தான் இருந்தது. அவரோடு பல இடங்களுக்கு பயணம் செய்தார். அவற்றை பற்றியெல்லாம் பேசுவார். பேசும்பொழுது நகைச்சுவாகவும் பேசுவார். இப்படி நிறைய விஷயங்கள் அவரோடு தமிழோடு தொடர்பு பட்ட, அதாவது அவருடைய கல்வி பணி, அவருடைய ஆய்வு பணியையும் தாண்டி அவர் ஒரு சாதாரண மனிதராக மிக அதிகமாக தமிழர் மீது, தமிழ் வாழ்க்கை முறை மீது மிகவும் அன்பு கொண்ட ஒருத்தராகத்தான் இருந்திருக்கிறார். இதை பற்றி சொல்லும் பொழுது
இன்னும் ஒரு விஷயம் நினைப்புக்கு வருகிறது. தற்போது ஐயா சிவதானு பிள்ளை அவர்கள் பேசியதைக்கும் ஒத்த விஷயம் அது. அப்பொழுது அவர் என்னிடம் செம்மொழி மாநாட்டுக்கு அவர் வருகை தந்த போது நானும் தோழர் தங்கப்பன் எல்லோரும் ஒன்றாகத்தான் குழுமி இருப்போம். அப்போ ஒரு முறை என்னிடம் கேட்டார், இங்கு பேராசிரியர் சிவத்தம்பி வந்திருக்கிறாரே, நான் அவரோடு பேச வேண்டும் என்று. சரி என்று சிவத்தம்பியும் என்னுடைய நெருங்கிய ஆசிரியர். நான் அவர்கள் இருவரையும் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்கள் தமிழை பற்றி தமிழிலே பேசுகிறார்கள். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. காரணம், அவர்கள் தங்களுக்கு இருந்த சந்தேகங்களை, அதாவது சங்க இலக்கியத்திலே தங்களுக்கு ஒருவரோடு ஒருவர், அதாவது சிவத்தம்பியிடம் இவர் பல கேள்விகளை கேட்டு அவற்றை அந்த சந்தேகங்களை நிவர்த்தித்துக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். பேசிக்கொண்டிருந்த போது எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் அந்த சங்க இலக்கியங்களோடு பரிச்சயப்பட்டிருந்தால் அந்த நுவான்சஸ், அந்த சிறிய விஷயங்களை பற்றி கூட எங்களால் அறிந்திருக்க முடியும். எங்களால் அதான் நாங்கள் ஒருவர் பார்த்து விட்டு பேசிக்கொண்டோம். இதை பாருங்க, இவங்க 2 பேருமே தமிழை பற்றி பேசுறாங்க, நாங்க 2 பேருமே தமிழர், எங்களுக்கு எதுவுமே புரியல. அப்படியாக அவருடைய ஆய்வினுடைய ஆழம் மிக பெரிது. அதாவது சொன்னது போல பலருக்கு அவருடைய ஆய்வை தமிழாசிரியர் தமிழ் பேசினார், தமிழ் ஆய்வு செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறோமே தவிர அவருடைய புத்தகங்கள் என்ன, அவர் எந்த துறைகளிலே, ரவிக்குமார் ஒருவர் தான் அதை சரியாக பொதுப்பரப்பில் எடுத்து சென்றார் என்று நினைக்கிறேன். அவற்றை நாம் இன்னும் செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு குறை இருக்கிறது. அதாவது ஏராளமான தமிழாசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் செய்ததை பற்றிய அவர்கள் என்ன பணிகள் செய்தார்கள் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு கூட எங்களிடம் இல்லை. அதாவது நாங்கள் அதை சிஸ்டமேட்டிக்காக செய்யவில்லை என்கின்ற ஒரு குறை இங்கு இருக்கிறது. ஒரு எங்காவது சென்று யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதாக இருந்தால் கூட முடியவில்லை. இதை போன்ற அமைப்புகள் நாங்கள் இவற்றை செய்வோமாக இருந்தால் கூட மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் சோவியத் யூனியன் உடைந்த பின்பு, அதற்கு முன்பு மிக அதிகமாக தமிழ் குறித்த ஒரு விழிப்புணர்வு இருந்தது சோவியத் யூனியனிலே. தமிழை படிக்க வேண்டும், தமிழ் ஒரு மிக உயர்ந்த மொழி என்கின்ற ஒரு கரிசனம் இருந்தபடியால் பலருக்கும் பல உதவிகளை செய்திருந்தார்கள். ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் கூட ரஷ்யனிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருந்தன. இதுவெல்லாம் ரஷ்யா உடைந்த பின்பு, சோவியத் யூனியன் உடைந்த பின்பு இல்லாமலே போய்விட்டது என்கின்ற ஒரு கவலை இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் சந்தித்த போது, செம்மொழி மாநாட்டின் போது அலெக்சாண்டர் துபியான்ஸ்கி கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம், சிறந்த தமிழ் நூல்கள், அதாவது குறிப்பிட்டு தேர்ந்த தமிழ் நூல்கள், இப்போ தோ பரமசிவனின் நூல்கள் போன்ற நூல்கள் கூட ரஷ்ய நூலகத்தில் இருக்கிறதோ இல்லையோ, அந்த அவர் பணியாற்றிய இன்ஸ்டிடியூட் ஆப்பிரிக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த நூல் நிலையத்தில் இல்லை. அது போன்றது ஒரு நூல் அமைப்பை நாங்கள் உருவாக்க முடியுமா, அதற்கான உதவிகள் கட்டுமா என்று இவர் நேரடியாகவே கேட்டிருக்கிறார். கேட்ட பின்பு நாங்கள் கலைஞர் கருணாநிதி அல்லது கனிமொழி அவர்களோடு எல்லாம் பேசிய போது இதையும் ஒரு ப்ரொபோசலாக கேட்டோம். அது எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் செம்மொழி மன்றத்தில் இருந்து அது போன்ற விஷயங்களை செய்வார்கள் என்று சொன்னார்கள். அது கூட நடந்ததாக தெரியவில்லை. இது போன்ற சில விஷயங்கள் தமிழின் பெருமை அதனுடைய தொன்மையில் மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியிலும் இருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அந்த தொடர்ச்சியை உருவாக்குவதற்கான சில வேலைகளை இது போன்ற அமைப்புகள் செய்வோமாக இருந்தால் அது இன்னும் மிகவும் உபயோககரமாக இருக்கும் என்பது எனது ஆணித்தரமான நம்பிக்கை. இதை தவிரவும் தற்போது இந்த விஷயம் நடந்து கொண்டிருந்தது. நான் அவருடைய மகளிடம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி இருந்தேன். அவர் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லி அனுப்பியிருந்தார். அவரால் துரதிர்ஷ்டவசமாக கலந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற ஒரு கவலையையும் தெரிவித்திருந்தார். துபியான்ஸ்கி அவர்கள் உயிரோடு இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, எங்களை பொறுத்தவரையிலே அவர் ஒரு தமிழ் ஆசிரியராகத்தான், ஒரு தமிழ் ஆர்வலராகத்தான் எங்கள் கண்முன்னே தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை, இது போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்துவதன் மூலம் நாங்கள், அதாவது என்னுடைய ஆத்மார்த்தமான எழுத்தாளர் சொல்லுவார் ஜெயகாந்தன், அதாவது வீரர்களை பற்றிய நினைப்பும் எங்களை வீரர்களாக வைக்க உதவும் என்று சொல்வார். அதாவது நாங்கள் வீரர்களை பற்றி தெரிந்து கொண்டோம் என்றாலே கூட நாங்கள் வீரர்களாக மாறிவிடுவோம் என்று. அதுபோல இது போன்ற தமிழ்
ஆர்வலர்கள், இது போன்ற தமிழ் ஆய்வாளர்களை பற்றிய பேச்சுக்கள் கூட எங்களை ஏதோ ஒரு வகையிலே இன்னும் ஒரு படி உயர்த்தி வைக்கும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த நிகழ்வில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்ததற்கு முதலிலே உங்கள் அனைவருக்கும் இணைந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுபோல தமிழின் தொடர்ச்சியை உருவாக்குவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் இணைவோம், தொடர்ந்து பாடுபடுவோம், தொடர்ந்தும் இவர்களுக்கான புகழஞ்சலியை அந்த வகையிலேயும் செலுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. பேராசிரியருடனான உங்களின் 20 ஆண்டு நட்பை பற்றி கூறினீர்கள். நான் அவரோடு இன்னும் அதிகம் சரி, நான் அவரோடு சண்டை கூட போட்டிருக்கிறேன் என்றீர்கள். நிச்சயமாக அது கருத்து போராகத்தான் இருந்திருக்கும். தமிழில் அவர் செய்த ஆய்வு மிக ஆழமானது என்றீர்கள். ஆனாலும் தான் இன்னும் தமிழின் மாணவர் தான் என்று அவர் தன்னை சொல்லிக் கொள்வார் என்று சொன்னீர்கள். இது நமக்கான பாடமும் கூட. இந்த 4 அறிஞர்களும் பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களை பற்றி பல கருத்துக்களை, அரிய கருத்துக்களை, நாம் அறிந்திராத பல அரிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள். பல செய்திகளை நமக்கு தந்தார்கள். அதற்காக திரு வி.எம். லட்சுமி நாராயணன் அவர்கள், முனைவர் சிவதானு பிள்ளை அவர்கள், திரு தங்கப்பன் அவர்கள், திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஆகியோருக்கு எங்களின் கனிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஆய்வறிஞர் தோ. பரமசிவன் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்த நம்மிடையே பேராசிரியர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்கள் வந்திருக்கிறார். KRS என்று பதிவுலகில் சமூக ஊடக வெளியில் பரவலாக அறியப்படும் முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்கள் மொழியின் தொன்மத்திலும் தொடர்ச்சியிலும் அறிவியல் பாதை சார்ந்த தமிழ் இயக்கத்திலும் பங்களிப்பு செய்து வரும் இளைஞர். தமிழின் நலங்கள் இலக்கிய அறிஞர்களின் அளவிலேயே நின்று விடாது ஒவ்வொரு இல்லத்திலும் தவழ தமிழில் இறைமை, தமிழில் குழந்தை பெயர்கள், தமிழில் கலைச்சொல், தமிழ் இசை பரவல், தமிழின் அடிப்படை இலக்கணம், தமிழியலில் கலந்துவிட்ட பிற மொழி பிற மரபுகளின் மறைப்பு விலக்கல், மெய்த்தமிழ், சங்கத்தமிழ் அறிந்து அறிவித்தல், தமிழில் வானியல், அறிவியல் காதல் வளர்த்தல் என்று பல புலங்களில் தமிழ் மக்களோடு நேரடியாக இயங்கி வருபவர். தொழில்நுட்பம் பயின்று வங்கியியலில் பணியாற்றி வரினும் UC பர்க்லியில் தமிழியல் முனைவர் பட்டமும் பெற்று பகுதி நேர பேராசிரியராகவும் வலம் வருபவர். தமிழ் மட்டுமன்றி வடமொழியும் பயின்றமையால் இருவேறு மரபியல்களை நுணுக்கமாக வேறுபடுத்தி காட்ட வல்லவர். எது கற்றாலும் இயற்கையோடு இயைந்த வாழ்வான சங்கத்தமிழே இவரின் முழக்காதல். முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்களை புகழ் வணக்கம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். தமிழ் மக்கள், தமிழ் அறிஞர்கள் இவர்கள் இருவரும் உள்ளிட்ட சான்றோர் கூடியுள்ள அவைக்கு முதற்கண் வணக்கம். உலகம் ஊமையாய் உள்ளகக்கானையே பலகலை பயன் பாங்குரத் தங்கியே இலகி இன்று நான் எனும் மொழிக்கலாம் தலைமையாம் தமிழ் தாயை வணங்குவாம். இதற்கு எனக்கு முன் பேசிய அறிஞர்கள் நம்ம லட்சுமி நாராயணன் ஐயா, சிவதானு பிள்ளை ஐயா, தங்கப்பன் ஐயா, அப்புறம் கனடாவிலிருந்து நம்ம ஈழத்தமிழர் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஜெயா மாறன் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் உரையாற்றப் போகின்ற துணை ஆணையர் பூகோ சரவணன் அவர்களுக்கும், நன்றியுரை சொல்லக்கூடிய திரு ஜான் அவர்களுக்கும் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, தோபா என்பது 2 எழுத்துத்தான். ஆனால் எண்ணும் எழுத்தும் கண்டென தகும் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதுரை. அறிஞர் தோபா அவர்களுக்கு முன்பு நம்ம பல முற்கூறிய அலெக்சாண்டர் துபியான்ஸ்கி ஐயா அவர்களை பற்றி எல்லாரும் பேசினார்கள். அலெக்சாண்டர் துபியான்ஸ்கி ஐயாவை பற்றி பேசுவதென்றால் நான் விரல் கிடுகிடு என்று பேசிவிடுவேன். அத்தனை ஆழமான ஒரு அறிவு சார்ந்த நட்பு ஐயாவோடு.
ஆனால் அது கடந்து தோப்பா ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்னை கேட்டார்கள். தோப்பா ஐயாவோட எனக்கு பேசுவேனான்ற எனக்கு பயம், அச்சம் வந்துருச்சு. பயம் சம்ஸ்கிருத சொல், அச்சம் சொல்றேன். அது தோப்பா ஐயாவுடைய குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அறிந்ததாலும், தோப்பா ஐயா அவர்களுடைய காலடியிலே ஒரு தமிழ் மாணவனாக இருந்ததாலும், அந்த தனிப்பட்ட சோகம் என்னை தாக்கி அதிலிருந்து மீண்டு வரவே சில நாட்கள் ஆயிற்று. அதனால் இவ்வுரையிலே ஆங்காங்கே எதுவும் உணர்ச்சி வயமாக ஏதேனும் சொன்னால் அருள் கூர்ந்து இந்த சபை என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய நூலான அறியப்படாத தமிழ்மொழி, ஐயாவுடைய புத்தகம் அறியப்படாத தமிழகம், எனது அறியப்படாத தமிழ்மொழி, அந்த நூலை வெளியிட்ட போது அதனுடைய முதல் அச்சு அந்த இதழை கொண்டு போய் தோப்பா ஐயா அவர்களுடைய காலடியில் வையுங்கள் என்றேன். நான் புலம்பெயர்ந்து இங்கு இருந்ததால் அந்த நேரத்தில் போக முடியவில்லை ஐயாவோடு. ஒவ்வொரு முறை வரும்போதும் ஐயாவுடைய பாளையங்கோட்டை இல்லம் செல்வேன், அம்மாவையும் பார்ப்பேன். உங்கள் அனைவரும் சார்பாகவும் ஐயாவுடைய குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், ஐயாவை இழந்து வாடும் அத்தனை பேருக்கும், குறிப்பா அம்மா இசக்கி அம்மாள், பாப்பான் தான் கூப்பிடுவாரு அம்மாவை, அண்ணன் மணி, அப்புறம் விஜய் அக்கா அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன செய்து விட்டார் தோப்பா? அப்படி என்னையா செஞ்சுட்டாரு? தோ பரமசிவன், சிவன் சில பேர் சொல்லுவாங்க, ஐயாவுடைய பெயர் தோ பரமசிவன் நகரம். என்ன செய்து விட்டார் தோப்பா என்றால், ஆங்கிலத்தில் ஊடாடுகிறேன் 2 சொற்களுக்காக. ஏனால் அறிஞர்கள் கூடியுள்ள அவையாதனாலே இருமொழியும் காட்ட வேண்டி ஆங்கிலத்தையும் ஆங்காங்கே சொல்கிறேன். லோர் என்று சொல்வார்கள், ஹிஸ்டரி என்று சொல்வார்கள். லோர் என்பது மக்கள் வாசிப்பு, ஹிஸ்டரி என்பது வரலாறு வாசிப்பு. ஒரு வரலாறு என்பது மன்னர்கள் சார்ந்தே எழுதப்பட்ட வந்த ஒரு காலத்தில், உலகம் முழுவதும் சரி, பிற்பாடு மேற்குலகம் நிறைய மாறி மக்கள் சார்ந்து எழுத ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக ரஷ்யாவும் பிரான்சும் அதற்கான முன்னெடுப்புகள் நிறைய செய்தன மக்கள் சார்ந்த வரலாறை எழுதுவதற்கு. ஆனால் இந்தியாவிலும் தென்கிழக்கு நாடுகளிலும் மன்னர் சார்ந்தே வரலாறு எழுதப்பட்ட போது அதை உடைத்த ஆளுமைகளுள் தோப்பா ஐயா மிகவும் முதன்மை பெற்றார். அழகர் கோயில் ஆய்வேடு அனைவருக்கும் தெரியும், அவருடைய முனைவர் பட்ட ஆய்வேடு. எத்தனையோ ஆய்வேடுகளை பார்த்திருப்பீங்க. ஆனால் ஒரு ஆய்வேட்டில் இருளர் இசக்கி இங்க பாருங்க, இசக்கி அம்மாள் அப்படிங்கிற ஒரு இருள பெண்மணி, அந்த இருள பெண்மணியை நேரில் கண்டு அவர்களுடைய உரைகளை கேட்டு அதையும் தொகுத்து ஆய்வேட்டிலே கொடுத்திருந்தார். இருளன், இசக்கி அம்மாள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் மேல அது பழமுதிர் சோலைன்னு சொல்லுவாங்க. ஆனா முருகனுக்கு 4 படை வீடுகள் தான், 6 படை வீடுகள் இல்ல. அது படை வீடுகள் அல்ல, ஆற்றுப்படை வீடுகள். பழமுதிர் சோலை மிக மிக பிற்காலத்தில் வந்தது. அதனுடைய கோர்ட், நீதிமன்ற ஆவணங்கள் இத்தனையும் அந்த ஆய்வேட்டில் இருக்கும். ஆனால் அது மட்டும் அல்ல, ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஆய்வை செய்தோம் முடித்து விட்டோம் என்று இல்லாமல் நேரடியாக களத்துக்கு சென்று அந்த களத்திலே கோவிலை பற்றிய ஆய்வு, கோவில் புராணங்கள் அவற்றையெல்லாம் மட்டும் பாராமல், கோவிலுக்கு வரும் மக்கள் அவர்கள் என்ன நகைகள் அணிந்திருந்தார்கள், எந்த மாதிரி புடவைகள் உடுத்திருந்தார்கள், எளிமையான மக்கள் எப்படி இருந்தார்கள், வசதி படைத்த மக்கள் எப்படி இருந்தார்கள், இருளாயி, தங்கப்பன், ராக்காயி அத்தனை பேரையும் நேரில் கண்டு அவர்கள்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கொடுத்து தன்னுடைய கேள்விகளுக்கு ஒரு ஆங்கிலத்தில் டேட்டா கலெக்ஷன் என்பார்கள், தரவு எடுத்தல், அந்த தரவுகளை எல்லாம் எடுத்து மக்களிடமிருந்து எடுத்தார். இது போன்ற ஒரு ஆய்வேட்டை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. இலக்கிய திறனாய்வு என்பது அறிஞர் கோசாம்பி ஆரம்பித்து வைத்தது, டிடி கோசாம்பி. பிற்பாடு பேராசிரியர் வானமாமலை, சாத்தான்குளம் ராகவனையா, நம்ம தோப்பா ஐயாவுடைய ஆசிரியரான சீசுமணி, ஏஆர் வெங்கடாசலபதி என்பார்கள், ஏஆர்வி, இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த போன்ற ஒரு இலக்கிய திறனாய்வில் மக்களையும் சமூகவியலையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பாதை மாற்றி காட்டியது ஆய்வுகளிலே இவர்கள் தான். அதிலே தோப்பா ஐயா முதன்மையானவர். அவர் செய்த பணிகள் என்ன செய்தார் என்று கேட்டால், சீட்லிங்ஸ் என்றுவார்கள், குறு வித்து. தான் மட்டும் செய்யாது இதை தொடர்ந்து செய்வதற்கு மாணவர்களை உருவாக்குதல், அதுதான் ஒரு தமிழ்துறை தலைவரின் கடமை. தான் மட்டுமே செய்து போனோம் என்று இல்லாமல் தனக்கு பின்னால் மாணவர்களை மிகுதியாக மாணவர் படையை உருவாக்குவது, சீட்லிங்ஸ், குருவித்து. ஐயாவோட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஐயா எழுதணும்ன்ற தேவையில்லை. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு முறையும் புது புது தகவல் சொல்வார். அறிஞர் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதியவர் தமிழுக்கு.
கால்டுவெலுக்கு முன்னாடி நம்ம சோம இளங்கோவன் ஐயா சொன்னார் FW எல்லிஸ் பத்தி. அவருக்கு பின்னாடி வந்த கால்டுவெல் தமிழகத்தில் எங்கேயோ அயல்நாட்டின் பணியுரை தேசத்தில் இருந்தாலும் கன்னியாகுமரி அப்படியே செம்மண் தேரி அப்படியே சுடும், அனல் பறக்கும். ஆனாலும் அங்கே தங்கிக் கொண்டு தன்னுடைய தமிழ் பணியை செய்தார். ஒவ்வொரு முறையும் அவர் 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 கிறிஸ்துவ பரப்பலுக்காக வந்தார் என்பார்கள் அல்ல, அதையும் தாண்டி அதை விட்டு தமிழ் பணியே மூச்சாக கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவ சுவிசேஷம் என்பார்கள், சமஸ்கிருதத்திலே நற்செய்தி என்று மாற்றிவிட்டார்கள். அப்படி செய்யும் போது அந்த ஊரின் பெயரை மாற்றுவார்கள். அந்த ஊரின் பெயரை மாற்றாமல் இடையன்குடி என்று வைத்தார். ஏனென்றால் ஐயா கால்டுவெல்லுடைய சொந்த ஊர் வந்து அவருடைய பிறந்த ஊர்ல வந்து ஷெப்பர்ட்ஸ்வில் என்பது இடையன்குடி. அதனால இந்த பெயரை மாற்ற வேணாம், கிறிஸ்துவ மதத்துக்காகவோ கிறிஸ்துவாகவோ நான் இந்த பெயரை மாற்ற மாட்டேன் என்று சொல்லி தமிழையே முன்னிறுத்தினார் கால்டுவெல். இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. கால்டுவெல் ஐயா அவர்கள், நம்ம தோப்பா ஐயா அவர்கள் தான் இதை எடுத்து வெளியே பரப்பினார். ராஜராஜ சோழனை பற்றி நாம் மிகவும் புகழ்கிறோம், மிகுந்த ஆளுமை மிக்க மன்னன் தான். ஆனால் மன்னன் சார்ந்தே எழுதி நாம் பழக்கப்பட்டு விட்டதால் அவன் கட்டியவர்கள் வந்து பெருந்தச்சர் குந்தரமல்லனும் குணவனும் தான். ஆனால் கட்டுவித்தவன் ஆகியாலே அவனுக்கு நம்முடைய வணக்கங்கள் உண்டு. ஆனால் அந்த பெரிய கோவிலே சதுரிமாணிக்கம் என்ற பெண் கோபுரத்தில் இறங்கி தற்கொலை செய்து கொண்டதும், சோழர் ஆட்சியில் வரி கொடுமை தாங்காமல் மக்கள் நடத்திய அறப்போர்களை எழுதியதும், அதையெல்லாம் பாத்தீங்கன்னா யார் செய்தார்கள்? பேராசிரியர் வானமாமலை செய்தார், நம்ம தோப்பா ஐயா அவர்கள் செய்தார். இது போன்று மக்கள் சார்ந்த வரலாற்றை உருவாக்குதல், வெறும் மன்னர்கள் சார்ந்தே இல்லாமல் மக்கள் சார்ந்த வரலாற்றை, தமிழியல், மாந்தவியல், வரலாறு என்று அனைத்தும் தன் தனிப்பட்ட கொள்கைகளை கடந்து காய்தல் உவத்தல் இல்லாத செப்பம் மிகு நடுவு நிலைமைனா அது தோப்பா ஐயா. ரொம்ப ஆய்வாகவே சொல்லுவது, நிறைய நகைச்சுவையும் சொல்லுவார். உங்கள் நிறைய பேருக்கு தெரியும், கடவுள் இல்லைன்னா சொல்றேன், இருந்தா நல்லா இருக்கும் தானே சொல்றேன் அப்படிங்கிறது தோப்பா ஐயா சொன்னதுதான். அது இல்லாம என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதுவே சொல்றேன். நானு மணி அண்ணன் தான் கூப்பிட்டேன் நானு, அவருடைய பையனே. தோப்பா ஐயா என்ன ரொம்ப அடிக்கடி கேலி பண்ணுவார். ஏனென்றால் நான் அறிஞர்களிடம் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்வேன். இவ்வளவு மென்மையா இருக்கக்கூடாதுப்பா, ஒரு பெண் போல மென்மையா இருக்கக்கூடாதே அப்படின்னு சிரிப்பர், கேலி பண்ணுவார் என்னைய. அவங்க பையன் மணி அண்ணன் வந்த போது அண்ணன் கூப்பிட்ட போது, இப்ப அண்ணன் கூப்பிடுறே, அத்தான்னு கூப்பிடுப்பா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் இப்படி அவரை போய் அத்தான்னு கூப்பிட முடியும் அப்படின்னு போது, அதுல இருந்து அந்த நகைச்சுவையிலிருந்து மாறாக்கி சொன்னார். அத்தான் என்றால் ஏதோ கணவன் மனைவி உறவு என்று நினைத்துக் கொள்ளாதே, அத்தையின் மகன் அத்தான். அத்தை எப்படி வருகிறதால் அப்பா மூலமாக வருகிறவள் அத்தை. அத்தன் என்ற சொல்லுக்கு அப்பா என்று பொருள். அத்தா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் பக்தி இலக்கியங்கள் இருந்து. அத்து அப்படிங்கிறது அப்பா என்ற வேர்ச்சொல். அதிலிருந்து அத்து, அத்தன், அத்தை, அதுக்கப்புறம் அத்தையினுடைய பையன் அத்தான். இது போன்ற ஒவ்வொரு முறையும் சொல்லி அவர் நூலாக எழுத வேண்டாம், பேசும்போதே வந்து அப்படியே தமிழ் பறக்கும். தமிழ் திராவிட பண்பாட்டியல் மற்றும் சமூக மாந்தவியலில் தன்னுடைய பெரியாரில் அவருடைய உயிர் மூச்சு. ஆனால் தன்னுடைய கொள்கைக்கு மாறுபட்ட சமூகத்துல அப்படி இல்லை, இவர் இப்படி இருக்கிறார். ஆனா சமூகத்தை அப்படி இருக்கிறதுனால அந்த சமூகத்தையும் சேர்த்து வாசிப்பார். பகுத்தறிவு, பக்தி இலக்கியம் இரண்டிலும் வல்லவர். பெரியாரியல் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரியலுக்கும் பொது உடைமை கொள்கைக்கும் இரண்டே பாலமாக இருந்து அதிலே மக்களியலை இட்டு நிரப்பியவர் தோப்பா அவர்கள். அக்கார அடிசலும் புளியோதரையும் பெருந்தெய்வங்களின் நைவேத்தியம் என்று சொன்னபோது, சாராயமும் சுருட்டும் இறைச்சியும் நம்முடைய நாட்டார் தெய்வங்களின் படையல் என்றார். சங்க தமிழிலே வருமே, நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளமே என்று புறநானூறு காட்டுகிறது. எங்களுக்கு இந்த நைவேத்திய பழக்கம்லாம் இல்லை அப்படின்றது. அதே மரபியலில் ஐயா என்றார். நீரும் நம்மளுடைய விழாக்கள்ல எப்படி நீர் கலந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தமிழ் விழாக்கள் மட்டும் பருவகாலம் மாறும் போது மட்டும்தான் வரும். ஆடிப்பெருக்கு ஆகட்டும், திருக்கார்த்திகை ஆகட்டும், மார்கழி ஆகட்டும், தையொரு திங்களும் தலைவிளக்கீரும், பொங்கல் விழா ஆகட்டும், எல்லாம் பருவகாலம் மாறும் போது வரும் விழாக்கள். சடங்குனா இன்னைக்கு வந்து ஒரு பிழையான ஒரு கருதுகோள் வந்து விட்டது மக்கள் மனங்களில். இல்லை, சடங்கியல் என்ற சொல் எவ்வளவு ஆழமான சொல், அது மக்கள் நிரம்பிய சொல் என்பதை காட்டியுள்ளார். அது மட்டும் இல்ல, இன்னும் நேரம் ஆகலேன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு 5 மணித்துளிகள் கூடுதலாக எடுத்துக் கொடுக்கிறேன் ஐயா பத்தி. அந்த மனச்சடங்கு பிணச்சடங்குகளிலே மனச்சடங்குகளை நடத்தி வைக்க புரோகிதர் வருவார், ஆனால் பிணச்சடங்கை நடத்தி வைக்க தமிழ் மக்களுக்கு புரோகிதன் வரமாட்டான் என்று காட்டி சமூக அசைவு இயக்கத்தை காட்டியவர் அறிஞர் தோப்பா அவர்கள். நாட்டாரியல் பண்பாடு வேறு, பார்ப்பன பண்பாடு வேறு என்றும் காட்டி
சங்கரமடத்தினுடைய அதனுடைய தில்லுமுல்லுகளை தோலுரித்து சமயங்களின் அரசியலை காட்டி, அதே சமயத்தில் தென்கலை வைணவத்தில் நடந்த ராமானுசருக்கு பின் நிகழ்ந்த கலக குரல்களை எடுத்து காட்டுகிறார். பெரியார பாத்தீங்கன்னா அவர் தன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கராரா இருப்பாரு. ஆனா அதே சமயத்துல மக்கள் கிட்ட கொஞ்சம் நெகிழ்வு தன்மையாகவே தான் இருப்பார் ஐயா பெரியார். தான் தாலி மறுப்பை முன்வைத்தாலும் நேது சுந்தரவடிவேலு என்ற அறிஞர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய இருந்தார். அவர் தான் ஒரு தேவதாசி பெண்ணை மணந்த போது தேவதாசிகளுக்கு அது ஒரு ஒரு இழிவானது செய்வாங்க. அது அது இல்லாததுனால அவங்களுக்கு மாத்திரம் தாலின்னா அது அந்த 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 கட்டுடைப்பிலிருந்து உடைத்துக்கொண்டு தான் ஒரு நல்ல வாழ்க்கையை பிடிக்கிறதா ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் இல்ல அந்த அம்மா தேவதாசின்னா அவங்களுடைய தாபம் எனக்கு புரியுது, அவர்களுடைய விருப்பத்தின்படி தாலியே கட்டுங்க பரவாயில்ல என்று ஐயா சொன்னவர் தான் பெரியார். அதனால அந்த மக்களுக்காக கொள்கையினா அது எழுதி வச்சுட்டு அச்சு புத்தகம் போல அப்படியே கட்டி காக்கணும் என்று இல்லாமல் அந்த நெகிழ் தன்மை இருக்கிறது பார்த்தீர்களா, அது ஐயா பெரியாரிடம் இருந்தது, தோப்பா அவர்களிடம் இருந்தது. கல்விப்புல ஆராய்ச்சிகள் சமூக பயன்பாட்டுக்கு உதவ வேண்டும், மேலிருந்து செய்யாமல் கீழிருந்து செய்ய வேண்டும் ஆராய்ச்சி என்பதில் மிக விளைந்தவர் நம்முடைய தோப்பா ஐயா. பகுத்தறிவுன்ற ஒரு கருத்தாக்கமே எதுக்கு? சிந்திப்பதற்கான ஒரு உரிமை வெளிதான். சுதந்திரம் சொல்லுவோம் வட சொல்ல, ஆனா உரிமை வெளி. நான் சொன்னேன் என்பதற்காக எதையும் ஏற்றுக்கொள்ளாதே நம்பாதே என்று சொன்னவர் தானே பெரியார். அதே போல் அந்த பெரியாரை கொண்டாடும் அறிவியக்கம் தோப்பா அவர்களையும் கொண்டாடும். தன்னுடைய கால், அவர் கடைசி நேரத்தில் அவருடைய கால் அறுவை சிகிச்சையில கால் நீக்கி விட்டார்கள். ஆனால் அந்த கால் போனாலும் கூட என்னையே கிண்டல் ஓட்டுவார். ஐயாவுடைய திருவடிகளை கொண்டு போய் புத்தகம், எனக்கு தான் திருவடியே இல்லையாப்பா, இதை போய் அடிகளேன்னு சொல்றியே அப்படின்னு ஒண்ணு நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த நேரத்துல. மணிக்கு அந்த கால் போனாலும் கடைசி வரைக்கும் அந்த திராவிட இயக்கத்துல பெரியாரை பற்றி பேசும்போது அந்த சக்கர நாற்காலியிலே இருந்தார். தன்னுடைய வாசிப்பு அது மாதிரி பாளையங்கோட்டை வரலாறுங்கிற கடைசி புத்தகத்தை எழுதிட்டு தான் அவருடைய கண்களை மூடினார். விடுபூக்கள் செவ்வி என்று அவரை பேச விட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம், சலிக்காது. நம்ம வீட்டு பெரியப்பா போல ஒரு பேராசிரியர், பெரியப்பாவும் பேராசிரியரும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் தோப்பா. தமிழ் மக்களுடைய சொத்து, அதன் பிறகே அறிஞர்களுடைய சொத்து. அதனால் இந்த மக்களிடம் கொண்டு போய் தமிழை சேர்க்க வேண்டும். சீட்லிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறு வித்துகளை தமிழ் மாணவர்களை பல எங்கும் உருவாக்க வேண்டும். தமிழ் பல்கலைக்கழகங்களாகட்டும், தமிழ் வெளிகளிலாகட்டும் அந்த மாணவ திறனை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நாம் தோப்பா ஐயாவுக்கு செலுத்துகின்ற உண்மையான நன்றி கடன் என்று சொல்லிக்கொண்டு, தோ பரமசிவன் தோப்பா என்ற ஈரெழுத்துக்கு ஒரு ஒரு சினோனிம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இல்லையா, அதனுடைய நேர் பொருள் சொல்ல வேண்டும் என்றால் தோப்பா இஸ் ஈக்குவல் டு மானுட வாசிப்பு. தோப்பா என்றால் மானுட வாசிப்பு தான். எப்படி துபியான்ஸ்கி ஐயா அவர்கள் தொல்காப்பியத்திலே சமஸ்கிருத வீச்சு இல்லவே இல்லை என்று அறிஞர்கள் மத்தியில் முழங்கி அத்தனை பேரையும் கதிகலக்கினாரோ அதுபோல் தோப்பா அவர்கள். அதனால இந்த உரையை முடிக்கும் போது தோப்பா ஐயா அவர்களுடைய ரொம்ப விருப்பமான ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை சொல்லியே நான் முடிக்கின்றேன். எல்லாருக்கும் தெரியும், பச்சை மாமலை போல் மேனி என்று ஒரு பாசுரம், அது கடவுள் பாட்டு தான். ஆனா அதிலேயும் தன்னுடைய கொள்கை இயலை, மக்கள் சார்ந்த கொள்கை இயலை காட்டுவார் தோப்பா அவர்கள். அது சொல்றேன். பச்சை மாமலை போல் மேனி பவிடவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரேரேயசும் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமானும் அச்சுவை பெறினு வேண்டேன் அரங்கமான கருளானே. இதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அடுத்த பாசுரத்தை அமைக்கிடுவாங்க. அந்த பாசுரம் தான் ஜாதி மறிப்பு பாசுரம். அந்த பாசுரம் சொல்றேன் கேளுங்க. அமரபோரங்கமாறும் வேதம் ஓர் நான்கும் போதி தமர்களில் தலைவராய ஜாதி அந்தணர்களேலும் நுமர்களை பழிப்பாராகில் நொடிப்பதோர் அளவிலாங்கே அவர்கள்தான் புலையர் போலும் அரங்கமான கருளானே. யாரடா புலையர்னு சொல்றீங்க? அவர்கள் இல்லடா, நீங்க தான் புலையர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரம் தோப்பா ஐயாவுடைய மனசுக்கு மிகவும் பிடித்தமான பாசுரம். அதனால அந்த பாசுரத்தை சொல்லிக்கொண்டு, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்த அடியார்கள் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் படிக்கேடில்லா பெருமானே பழன குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன தமிழ் ஆயிரத்துள் திருவேங்கடத்துக்கு இவை 10 பிடித்தார் விட்டிருந்து பெரிய வானுள் நிலாவுவரே நம் தோப்பா ஐயன் அவர்களும் பெரிய வானுள் நிலாவுவார் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவிலே அமைகின்றேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா.
ஆய்வறிஞர் தோப்பா அவர்கள் தான் ஆய்வு செய்ததோடு மட்டுமல்லாமல் தனக்கு பின் இந்த ஆய்வுகளை செய்வதற்கு மாணவர்களை தயார் செய்தார் என்றீர்கள். ஷெப்பர்ட்ஸ்வில் இடையன்குடி ஆனதை அவர் உலகுக்கு சொன்னதை பற்றி சொன்னீர்கள். அத்தான் என்றால் அத்தையின் மகன், கணவனை குறிக்கும் சொல் மட்டுமல்ல என்றீர்கள். இப்படித்தான் அழகர் கோயிலில் அவர் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பிராமணருடைய மனைவி அங்கே வந்தாராம். எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கேட்டபோது, நான் அராமத்து குளத்துக்கு சென்று விட்டு வந்தேன் ஐயா என்று சொன்னாராம். அராமம் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல, அது பாலி மொழி சொல், அது நந்தவனத்தை குறிக்கும் என்று அதையும் கூட, அந்த ஒரு சிறு சொல்லையும் கூட அவர் அது பௌத்த மத கோயிலாக இருந்து அழகர் கோவிலாக மாறியது, இந்து மத கோயிலாக மாறியது என்பதற்கு ஒரு சான்றாக வைக்கிறார். இப்படி வழக்கில் இருக்கும் சொற்களை வைத்து ஒரு வரலாற்றையே தேடி சென்ற தோப்பா என்று பல சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை நீங்கள் சொன்னீர்கள். இவர் தமிழ் மக்களுடைய சொத்து, அதன் பிறகே அறிஞர்களுடைய சொத்து என்றார். தோப்பா என்றாலே ஒரு மானுட வாசிப்பு என்று முடித்தீர்கள். பல முறை கண் கலங்கினீர்கள். அவரை நீங்கள் உள்வாங்கிய விதம் எங்களுக்கு புரிந்தது. உங்களோடு நாங்களும் கொஞ்சம் கலங்கித்தான் போனோம். நன்றி. அடுத்ததாக தோப்பா அவர்களுக்கு புகழ் வணக்கம் வழங்குவதற்காக நம்மிடையே திரு பூகோ சரவணன் IRS அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் ஒரு பொறியாளர், பத்திரிகையாளர், பேச்சாளர், எழுத்தாளர், கதை சொல்லி என்று பல முகங்களை கொண்டவர். இந்திய அரசின் CBIC சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸில் GST துறையின் துணை ஆணையராக பணியாற்றி வரும் இவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன துறையில் பொறியியல் பட்டம் பெற்றவர். தமிழ் இந்து, விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகளில் கட்டுரையாளராகவும் இந்தியா டுடே பத்திரிகையில் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். விஜய் தொலைக்காட்சி நடத்திய பெரிதினும் பெரிதுகேள் என்னும் போட்டியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற இவர் தமிழக அரசின் சிறந்த பேச்சாளர் விருதையும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2011-12 ஆனந்த விகடனில் மாணவ பத்திரிகையாளராக இருந்தபோது அருந்ததி ராய், அரவிந்த் கெஜ்ரிவால், அண்ணா ஹசாரே, மயில்சாமி அண்ணாதுரை போன்ற பல பிரபலங்களை நேர்காணல் செய்ததோடு 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதி சிறந்த பத்திரிகையாளர் விருதையும் பெற்றிருக்கிறார். இப்போது திரு பூகோ சரவணன் IRS அவர்களை புகழ் வணக்கம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். அமெரிக்க திணை அமைப்பிற்கும் பெரியார் பன்னாட்டு மையத்திற்கும் அமெரிக்க தமிழ் வானொலிக்கும் ஏனைய அன்பர்களுக்கும் அண்ணன் KRS அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாதிரி நானும் நொறுங்கித்தான் போயிருக்கேன். அண்ணன் திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தது ஐயாவை பற்றி பேசுகிற போது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. இந்த உரையை கேட்டு, அவருடைய உரையை கேட்டு எனக்கும் கண்கலங்கி குரல் கம்மி போயிருக்கிறது. அதனால் நான் ஏற்கனவே உரையை ஓரளவுக்கு எழுதி தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். அதுல இருந்து நான் முடிந்தவரை வாசித்து விடுகிறேன். தோப்பா அவர்களுடைய அழகர் கோயில் நூலை பற்றி அண்ணன் விரிவாக பேசினார். தொகுத்து வழங்கியவரும் விரிவாக சொன்னார். அந்த நூலினுடைய 2ஆம் பதிப்புக்கு ஒரு முன்னுரையை ஐயா எழுதுகிறார். அதை எழுதுகிற பொழுது இப்படித்தான் அவர் எழுதுகிறார். கள ஆய்வு சார்ந்து இயங்கும் போதே கோயில் ஆய்வுகள் முழுமை பெறுகின்றன. கள ஆய்வு என்பது காட்சிகளின் அடுக்குகளாக அமையாமல் மனித வாசிப்பாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் பண்பாட்டு ஆய்விற்கான தரவுகளை நாம் பெற முடியும். மரபின் மீது மதிப்பு கொண்ட எளிய மக்களே பண்பாட்டு ஆய்வாளர்களின் உண்மையான குருமார்கள் ஆவர். பண்பாட்டு ஆய்வு என்பது பலமுனைப்பட்டதாகும். மக்களின் வாய்மொழி வழக்காறுகளும் வாய்மொழி அல்லாத வழக்காறுகளும் செல்வ மதிப்பு உடையன. இந்த உண்மையை உணர்ந்தவர்களால் மட்டுமே ஒரு இலக்கிய பணுவலையோ, ஒரு கல்வெட்டினையோ, சமூக நிகழ்வு அல்லது முரண்பாடு ஒன்றினையோ அதன் உள்ளார்ந்த தன்மையுடன் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்த பத்தி தோப்ப அவர்களுடைய முத்திரை பத்தி அவர் சொல்கிறார். பாமரர் என்று புறந்தள்ளப்பட்ட அதிகார வேட்கையற்ற மரபு செல்வர்களான எளிய மக்களுக்கே இந்நூல் காணிக்கையாகும் என்று அவர் குறிக்கிறார். இந்த 3 பத்திகள் ஐயாவினுடைய வாழ்க்கையினுடைய தேடலும் ஆய்வும் எப்படி இருந்தன என்பதற்கு ஒரு சுருக்கமான அவர் கொடுத்த பதவுரை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நாம ஐயா அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அறியப்படாத தமிழகத்திலும் சொல்லுவார், நான் தமிழகத்தினுடைய தென்பகுதியிலே வாழ்க்கையை கழித்து விட்டேன்,
ஆனாலும் என்னுடைய தேடல் மனிதர்களை சார்ந்த தேடல் தான் அப்படி என்று சொல்வார். அவர் வெளித்தடங்கள் என்கிற நூல் ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கிறது. அந்த கட்டுரை தொகுப்பில் அவர் குறிப்பிட்டிருப்பார் எப்படி ஆய்வு அமையணும் அப்படின்னு சொல்கிற பொழுது உண்மையில் நமக்கு தெரிந்திருக்கும் அவருடைய பேராசிரியர் சண்முகனார் சண்முகனார் அவர்கள் புதுமைப்பித்தன் கதைகளில் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று விரும்பிய பொழுது இல்லை, நீங்கள் அழகர் கோயிலை பற்றி பண்பாட்டு வரலாற்றில் ஆய்வு செய்யுங்கள் என்று தூண்டிவிட்டார். அதற்கு முன்பெல்லாம் ஆய்வு என்பது கோயில்களுடைய வரலாறாகத்தான் இருக்கும். கே பிள்ளைங்களோட ஆய்வுகள்லாம் அப்படித்தான் அமைந்திருந்தன. ஆனால் அது ஒரு பண்பாட்டு வரலாறாக அவர் கட்டமைத்தார். அப்படி கட்டமைத்து அவர் தீவிரமாக இயங்கிய அந்த பயணத்திலே அவர் என்னெல்லாம் செய்தார்னு அண்ணன் சொன்னார். ரொம்ப முக்கியமா எப்படி ஒரு ஆய்வு இருக்க வேண்டும் என்று தோப்பா சொல்கிறார். அது தொல்லியல் ஆய்வாக, மொழியியல் ஆய்வாக, யாப்பு வளர்ச்சி, சமய கருத்துக்களின் மாற்றம் குறித்த ஆய்வு, சமூகவியல் ஆய்வு, இனக்குழு ஆய்வு, இப்படியெல்லாம் ஆய்வு அமைய வேண்டும் என்று தோப்பா சொல்கிறார். அண்ணன் சொன்னதை போல அவர் தன்னுடைய ஆய்வு முறைமையை அப்படி அமைத்துக் கொண்டது மட்டுமல்ல, ஒரு புதிய திறப்பை அவர் வழங்கினார் என்பது ஒருபுறம் என்றால், அவர் பல்வேறு புதிய மாணவர்களை உருவாக்கினார். ஒரு அழகிய ஒற்றுமையை நான் பார்த்தேன். தோப்பா அவர்களுடைய அந்த முனைவர் பட்ட ஆய்வேடர் அழகர் கோயில் நூலிலே அவர் தன்னுடைய பேராசிரியருக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த நன்றி செலுத்துகிற பொழுது அவர் சொல்கிறார், அவருடைய விரிந்த மனமும் பரி உணர்ச்சியும் நன்றிக்குரியவை என்று அவர் குறிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் கழித்து தோப்பாவிடம் முனைவர் பட்ட ஆய்வு ஐயனார் பாடல்களில் புரிந்த மாணவர் ஒருவர், முத்துராஜா என்று நினைக்கிறேன், அவர் ஐயா அவர்கள் எழுதுகிற பொழுது தன்னுடைய ஆசிரியரை குறிக்க தோப்பா எதை பயன்படுத்தினாரோ அதே சொற்களை தோப்பாவை குறிக்க அவர் பயன்படுத்துகிறார். விரிந்த மனமும் பரிவுணர்ச்சியும் கொண்ட ஐயாவினுடைய அந்த செயல்பாடு, அந்த அன்பு நினைவில் கொள்ளத்தக்கது என்று அவர் அன்பு பாராட்டுகிறார். தோப்பாவுடைய மாணவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஐயா அவர்கள் ஒரு சிகரெட்டை புகைத்துக் கொண்டு அந்த ஒரு தேநீர் அறிந்து கொண்டே பேசிக் கொண்டிருப்பாராம். அவரை சுற்றி பல்வேறு துறைகளை சேர்ந்த மாணவர்கள் இருப்பார்களாம். தோப்பா பாடம் நடத்தினால் எப்படி இருக்கும் என்று எனக்கு ஆசையாக இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தது. ஒரு காணொலியை பார்த்தபோது ஒரு சமணத்தை பற்றி பேசுகிற அந்த காணொலியில் ஒரு எளிய மக்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் கலந்திருக்கிற ஒரு சமணமலை பகுதி ஒன்றிலே தமிழ் வட்டிலத்தை வாசிக்க அவர் சொல்லி தருகிற பொழுது ஒரு தமிழ் பேராசிரியருக்குரிய அகந்தை இல்லாமல், தனக்கு உங்களை விட அதிகமாக தெரியும் என்கிற கர்வம் இல்லாமல், அவர் ரொம்ப எளிய மொழியில் அவர்களுக்கு புரிகிற வகையில் சொல்கிற அந்த பாங்கை பார்த்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் இன்னொன்றையும் சொல்வார், கருவிதான் மனித வளர்ச்சியினுடைய எடுத்துக்காட்டு. கருவிகள் வளர வளரத்தான் மனித சமூகம் வளர்கிறது. இந்த கருவி என்பது வெறும் கருவிகள், இந்த அறிவியல் கருவியோட வளர்ச்சி மட்டும் கிடையாது, புதிய புதிய அறிவு துறைகளின் வளர்ச்சி, கோட்பாடுகளின் வளர்ச்சி என்று அவர் சொல்லிவிட்டு இன்னொன்றை சொல்கிறார். இருளுக்குள்ளும் புதை மணலுக்குள்ளும் ஆகாய வெளிக்குள்ளும் மறைந்து கிடக்கும் நிகழ்வுகளும் உண்மைகளும் இந்த கருவியின் வெளிச்சத்திலேயே துலக்கமாகின்றன என்று அவர் சொல்கிறார். அந்த வரிகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறவராக தோப்பாயிருந்தார். அவருக்கு அடிக்குறிப்புகள் போட்டு ஆய்வு நூலாக எழுத முடியாது என்று இல்லை. அவருடைய அழகர் கோயில் நூலாகட்டும், நான் சொன்ன அந்த வழித்தடங்கள் நூலாகட்டும், இந்த இந்து தேசியம் என்கிற நூலாகட்டும், இந்த அனைத்து நூல்களிலும் அடிக்குறிப்புகளோடு ஆய்வு முறைமைகளோடு அனைத்தையும் எழுதுகிற திறமும் ஆற்றலும் அவருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய அறியப்படாத தமிழகம் என்கிற நூல் எளிய மக்களின் வாழ்க்கையை பேசியது. இன்னும் சரியாக சொல்வது என்றால் புலங்கு பொருள் பண்பாட்டை, மெட்டீரியல் கல்ச்சர் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்திலே அதை பரவலாக பேசுகிற ஒரு பெரிய பாய்ச்சலை அவருடைய நூல் நிகழ்த்தியது. அவர் தன்னுடைய இளமை காலத்தில் இருந்தே திராவிட இயக்கத்தில் விருப்பம் கொண்டிருந்தவர், திராவிட இயக்கத்தில் பங்களித்தவர், தன்னை வாழ்நாள் முழுக்க ஒரு பெரியாரியராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். அப்படி அடையாளப்படுத்திக் கொண்ட அவர் ஒரு கருஞ்சட்டை மாநாட்டிலே பெரியாரை பற்றி குறிக்கிறார். அந்த மாநாட்டிலே குறிக்கிற பொழுது அவர் இப்படித்தான் குறிக்கிறார் பெரியாரை பற்றி. பெரியார் எல்லா விதமான அதிகார கட்டுமானங்களுக்கும் எதிரானவர். அவர் ஒரு கலகக்குரன். அவர் எவையெல்லாம் அதிகார கட்டுமானங்களாக இருக்கின்றனோ, அது வேதமாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், உபநிடதமாக இருக்கலாம், புராணமாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் தொடர்ந்து எதிர்த்தார். அதிகாரம் சேர்வதை அசைத்து பார்க்கிற ஒருவராக இருந்தார். பெரியாருடைய உச்சபட்ச நோக்கம் ஒரு மானுட விடுதலையாகவே இருந்தது என்று அவரை சரியாக அவதானிக்கிற ஒருவராக பேராசிரியர் தோப்பா இருந்தார் என்பது மிகையல்ல. அவர் ஒரு இடத்தில் சொல்வார், இந்த நாட்டார் தெய்வங்களை ஏன் பெரியார் தாக்கவில்லை என்று சொல்கிற பொழுது நம்பிக்கை மூட நம்பிக்கை இரண்டுக்கும் இடையே உள்ள அந்த வேறுபாட்டையும் சொல்லி செல்கிற பொழுது அவர் சொல்வார், பெரியாரின் வாழ்வும் நோக்கமும்
தம் மக்களின் இருத்தலுக்கும் கண்ணியமான வாழ்விற்குமான போராட்டமாக இருந்தது. எனவேதான் ஆண்டு முழுவதும் வெட்ட வெளியில் மண் குவியலாக கிடந்து ஆண்டிற்கு ஒரு முறை உயிர் கொண்டெழும் நாட்டார் தெய்வங்களை அவர் எதிர்கொள்ளவில்லை. மாறாக அதிகார மையமாகிய கோயில்களையும் அதனை மையப்படுத்திய மனித ஏற்றத்தாழ்வுகளையும் அவர் எதிர்த்தார் என்று அவர் குறிப்பிடுவார். இன்னமும் குறிப்பாக அவருடைய பெரியாரும் தமிழ் தேசியம் என்கிற உரையிலே தமிழ் தேசியம் என்பது எப்படி அமைய வேண்டும், பெரியாருடைய கனவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று அவர் அடுக்கிக் கொண்டு செல்கிற பொழுது அதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறார் என்று கூட சொல்லலாம். சாதி ஒழிப்பு என்கிற முன் நிபந்தனை இந்த தேசிய என்கிற கனவிற்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிற அவர் சுற்றுச்சூழல் பற்றிய அக்கறையும் இருக்க வேண்டும் என்கிறார். அதற்கான அடிப்படைகள் எப்படி தமிழ் மரபிலும் வேரிலும் இருக்கிறது என்பதையும் துலங்க சொல்கிற ஒரு வழக்கத்தை அவர் கொண்டிருந்தவராக இருந்தார். இது ஒரு புறம். இன்னொரு புறம், நான் முன்னமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சின்கிரிட்டிக் கல்ச்சர், ஒரு பண்பாடு என்பது ஒரு தனித்து இயங்குவதில்ல, அது பலவற்றோடு ஊடாடி இயங்குகிற ஒன்றாக திகழ்கிறது. அப்படி திகழ்கிற பொழுது தோப்பா அவர்கள் இஸ்லாமிய இத இங்க தமிழ் பண்பாட்டோடு தொடர்பைத்தான் சொல்ல வேண்டும், இந்து மதம் என்று சொல்வதை தோப்பாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது உண்மையும் கிடையாது. அவர் சொல்கிற பொழுது அந்த அழகர் கோயிலே துலுக்க நாச்சியார் என்கிற வழக்கு நிகழ்வு எப்படி ஆண்டாளை பார்க்க முடியாமல் கோபத்தோடு மன்னிக்க வேண்டும், மீனாட்சியை பார்க்க முடியாமல் கோபத்தோடு திரும்பி போகிற அழகர் தன்னுடைய காதலனை துலுக்க நாச்சியாரிடம் போகிறார் என்கிற கதை எப்படி நிகழ்கிறது. வண்டியூர் என்கிற இஸ்லாமியர்கள் தங்கியிருக்கிற அந்த ஊரிலே வான வேடிக்கை நிகழ்வை நிகழ்த்தினார்கள் என்பதையும் அவர் சொல்கிறார். அதே போல அஞ்சு வண்ணம் என்றும் சோனகர்கள் பற்றியும் அவர் பல்வேறு குறிப்புகளை தேடித்தருகிறார். அவர் தன்னுடைய அழகர் கோயில் நூலுக்காக ஈடு என்கிற வைணவ உரையாசிரியருடைய உரைகள் மணிப்பிரவாள நடையில் இருக்கும் பொழுது அதை அறிந்து கொள்வதற்காக வடமொழியை கற்றுத் தேர்ந்தவர். அதையெல்லாம் பயன்படுத்தி அவர் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறார். அப்படி இருக்கிற அவர் சொல்கிறார், ஒரு கல்வெட்டுகளை படிக்கிற திறமும் அவருக்கு வாய்த்திருந்தது. அப்பொழுது அவர் சோனக சிடுக்கின் கூடு என்கிற குறிப்பு அவர்கள் அணிகிற அணியை குறிக்கிறது, அது சோனகலிருந்து பெறப்பட்ட அணி என்கிறார். அதே போல அவர்களுடைய இலக்கிய பங்களிப்பான படைப்போர், கிஸ்ஸா, முனாஜத், நாமா ஆகியவற்றை பற்றியும் குறிப்பிடுகிறார். இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு விட்டு விருதாச்சலத்துக்கு அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள பூவராகவ பெருமான் கோயிலினுடைய கடலாடுகிற பொழுது அவருக்கு அந்த கிள்ளை கோயிலிலே மரியாதையை, இந்த மாலை மரியாதையை செய்கிற வழக்கம் அங்க இருக்கிற தர்காவிற்குரியது என்று அவர் பதிவு செய்கிறார். அவர் இப்படித்தான் அந்த கட்டுரையில் குறிப்பிடுவார். மதவாதம், மத அடிப்படைவாதம் மிகுந்திருக்கிற இக்காலத்திலே இப்படிப்பட்ட கதை நம்பிக்கைகளை வெளிச்சமிட்டு காட்ட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். மதச்சகிப்பு இன்மை என்பது எளிய மக்களிடம் கிடையாது என்கிற KM பணிக்கரின் வார்த்தையை அவர் ஞாபகப்படுத்துவார். இது சகிப்புத்தன்மை கிடையாது, அது ஏற்றுக்கொள்கிற ஒரு ஏற்புடையது என்பதை தோப்பா தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார். அவர் எது பார்ப்பனியம் என்பதை தன்னுடைய இந்து தேசியம் என்கிற நூல் தொகுப்பிலே குறிக்கிறார். ஒரு 4 அந்த கருத்தியல் எப்படி இருக்கிறது என்பதை 4 தளங்களில் அவர் கவனப்படுத்துகிறார். பார்ப்பனியம் என்பது ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்பதை என்று காணுவது, நினைப்பது, காட்டுவது. கடுமையான உடல் உழைப்பை செலுத்துபவர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் உடல் உழைப்பை செலுத்தாதவர்களை உயர்ந்தவர்கள் என்றும் சொல்வது. குலத்தொழில் ஈடுபட சொல்லி கட்டாயப்படுத்துவது. இவற்றோடு வெகுஜன பத்திரிகைகள் வரும் பார்ப்பன கருத்தாக்கங்களை நம்பி அவற்றை பிரச்சாரம் செய்வது. குறிப்பாக சங்கராச்சாரியார், அகிம்சை, கணபதி ஹோமம், இந்து மதம் முதலிய சொற்களின் நம்பிக்கை வைப்பது. இப்படிப்பட்ட நிறுவனமயமான ஆதிக்க கருத்தியலை எப்படி பெரியார் எதிர்த்தார், பண்பாட்டு ஆசிரியர்கள் அதற்கான எதிர்குரலாக எப்படி திகழும் என்பதை தன்னுடைய படைப்புகளின் மூலம், எழுத்துக்களின் மூலம் தொடர்ந்து கவனப்படுத்திக் கொண்டே இருந்தார். அழகர் கோயில் ஒரு பௌத்த கோயில் என்று அவர் சொன்னதை நாம் அறிவோம். அதே போல கழுகுமலையும் வள்ளியூரும் சமணரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு முருகன் கோயில்கள் ஆயின என்றும் அவர் சொல்கிறார். திருப்புல்லானையும் திருச்சூழியும் அபகரிக்கப்பட்ட கோயில்கள் தான் என்றும் அவர் சொல்கிறார். ஏன் திருவரங்கமும் சிதம்பரமும் ஆகம விதிகளுக்கு மாறாக தெற்கு நோக்கி இருக்கிறது என்கிற கேள்வி அவர் எழுப்பிவிட்டு, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலானது பௌத்தர்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட இடமே என்றும் தோப்பா பதிவு செய்கிறார். அவருடைய ஆய்வு முறைமையும் அவருடைய தேடலும் இறுதி வரை எளிய மக்களை பற்றியதாகத்தான் இருந்தது. அவருடைய அறியப்படாத தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களும் பண்பாட்டு ஆசிரியர்களும் அவருடைய உரையாடல்களும் ஒரு வகையில் நாட்டார் மரபை எழுத்து உலகிற்கு கொண்டு வந்தது. அதே சமயத்தில் எழுத்துலகத்துக்கு கொண்டு வந்த அதே சமயம் அவருடைய உரையாடல் மரபு தமிழர்களுடைய வேர்களை ஆய்வு பார்வையில், ஆய்வு முறைமையில் புரிந்து கொள்ள உதவியது. அவரை ஒரு ரிவிவலிஸ்ட் என்று சொல்ல முடியாது. சில பேரெல்லாம் பழமைக்கு திரும்புவோம் என்று நினைப்பார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட ஒருவராக தோப்பா இருந்தவர் கிடையாது. அவர் ஒரு இடத்தில் சொல்கிறார், வேட்டி சட்டை அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, நாகரிகமாக முகம் சுளிக்காத வண்ணம் இருக்கிற ஒரு ஆடை அணிந்தால் கூட போதும்,
அவர் ஒரு மரபுவாதி கிடையாது. மரபை புரிந்து கொள்கிற ஒரு தேடல் மிக்கவராகத்தான் அவர் இருந்தார். முன்னோர்கள் செய்தது என்றுதான் பல்வேறு விஷயங்களை நம் மீது திணிக்கிறார்கள். முன்னோர்கள் செய்தது என்று எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கிடையாது என்றும் அவர் சொல்லி செல்கிறார். அண்ணன் சொன்னார், இடையன்குடி என்கிற இடத்தை கால்டுவெல் மாற்றவில்லை என்று சொன்னார். அந்த தனஞ்சயன் அவர்களுக்கு அளித்த அந்த நேர்முகத்தில் தோப்பா சொல்லுவார், 53 ஆண்டுகள் கால்டுவெல் இங்கேயே வாழ்ந்திருந்தார். ஒரே ஒரு முறைதான் தன்னுடைய தாய்நாட்டிற்கு அவர் போய் வந்தார். தன்னுடைய மகளை கூட இங்கிருந்த ஒரு கிறிஸ்தவருக்குத்தான் அவர் மனம் முடித்து கொடுத்தார் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். கால்டுவெல் அந்த 53 ஆண்டுகள் இந்த கொடும் வெம்மையிலும் வெக்கையிலும் செம்மண் புழுதியிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிற பொழுது கால்டுவெல்லை பற்றி ஒரு 3 கூறுகளை ஐயா கவனப்படுத்துகிறார். கால்டுவெல் இங்கிருந்த எளிய மக்களுடைய சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, சமூக மரியாதைக்காக அயராது இயங்கினார் என்று குறிப்பிடுகிறார். அந்த வரிகள் ஐயாவிற்கு பொருந்தும். தோப்பா அவர்களுடைய எழுத்து சிந்தனை அனைத்தும் எளிய மக்களுடைய சமூக விடுதலை, அவருடைய பொருளாதார விடுதலை, சமூக மரியாதை ஆகியவற்றை கவனத்தில் கொண்டதாகவே இருந்தது. இத்தகைய தமிழ் பண்பாட்டிற்கு தொண்டாற்றிய ஐயாவிற்கு புகழ் வணக்கம். நன்றி. மிக்க நன்றி திரு பூ. சரவணன் அவர்களே. தோப்பா சொல்லிய ஆய்வு முறைமைகளை எங்களுக்கு எடுத்து சொன்னீர்கள். பாடம் நடத்தும் போது மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் குழந்தைகள், பெரியவர்கள் என்று மக்களுக்கே பாடம் சொன்னவர் என்று சொன்னீர்கள். அறிவியல் வளர்ச்சி என்பது கருவிகளின் வளர்ச்சி அல்ல, கருத்தியல்களின் வளர்ச்சி என்று அவர் சொன்னதை எங்களுக்கு நினைவூட்டினீர்கள். நாட்டார் தெய்வங்களை பெரியார் எதிர்க்கவில்லை என்ற தோப்பா, பெரியாரின் நோக்கம் மானுட விடுதலையாகவே இருந்தது என்ற கோட்பாட்டை சரியாக உள்வாங்கிய அறிஞர் என்றீர்கள். காஞ்சிபுரம் கோயில், வள்ளியூர் கோயில் வரலாறு இவற்றையெல்லாம் தொட்டு காட்டிவிட்டு சென்றீர்கள். இப்படி நீங்கள் ஆய்வறிஞர் தோப்பா அவர்களின் ஆய்வை இங்கே கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிந்த அளவுக்கு தொட்டு காட்டி அவரை பற்றிய அறிவை எங்களுக்கு சிறிதளவு ஊட்டி இன்னும் அவரை நாங்கள் தேடி செல்ல வேண்டும் என்று எங்களை அறிவுறுத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்காக இங்கே வந்து அவரை பற்றிய இவ்வளவு செய்திகளை சொல்லி அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தியதற்காக திரு கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்களையும் திரு பூ. சரவணன் அவர்களையும் மிகுந்த நன்றியோடு நினைவு கூர்கிறேன். நன்றி. அடுத்து கலிபோர்னியாவில் தொடர்ந்து தமிழ் சேவை செய்து வரும் திரு ஜான் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். Can you please unmute my cell phone? I just logged into. நீங்க பேசுறது கேக்குது. ஜான் பேசுங்க, கேக்குது. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் கண்ட அமுதமொழி, அமிழ்திலும் இனிய மொழி, தரணி போற்றும் நம் தமிழ் மொழியை 8 திக்கும் பரவட்டும் கொட்டுமுரசே என்று அன்னை தமிழுக்கு தன் எழுத்துக்களால் சிகரம் சேர்த்தவரும் தமிழ் மொழியின் வரலாற்று ஆய்வறிஞருமான தோப்பா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட திரு தோ. பரமசிவன் ஐயா அவர்களுக்கும், ரஷ்ய பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை பயிற்றுவித்து அந்நிய மண்ணில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு வித்திட்ட பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபான்ஸ்கி அவர்களுக்கும் நடைபெற்ற இந்த புகழ் வணக்கம் நிகழ்விலே பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பான வரவேற்பு வழங்கிய பெரியார் பன்னாட்டு மையத்தின் தலைவரும் அன்பிற்கினிய மருத்துவர் சோமோ இளங்கவன் ஐயா அவர்களுக்கும் எங்களின் அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தமிழ் மொழியின் ஆகச்சிறந்த 2 ஆளுமைகளை பற்றி கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக தங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களையும் அவர்கள் பற்றிய நினைவலைகளையும் எங்களோடு சிறப்பாக இருந்து எளிய தமிழில் எங்களோடு பகிர்ந்து கொண்ட நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள்
இந்திய துணைக்கண்டத்தின் பெரிய தொழிலதிபர்களில் ஒருவரும் இந்திய ரஷ்ய தொழில்துறை நிறுவன மன்றத்தின் தலைவருமாகிய திரு லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும், இந்திய திருநாட்டின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரும் இந்திய ரஷ்ய தொழில்துறை மன்றத்தின் துணைத் தலைவரும் பத்மபூஷன் முனைவர் திரு சிவதானு பிள்ளை அவர்களுக்கும், இந்திய ரஷ்ய தொழில்துறை மன்றத்தின் பொதுச் செயலாளரும் பேராசிரியர் அலெக்சாண்டர் அவர்களின் நெருங்கிய நண்பருமான திரு தங்கப்பன் அவர்களுக்கும், பொறியாளர், எழுத்தாளர், ஆவணப்பட தயாரிப்பாளர் என்று பன்முகம் கொண்டவரான திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கும், தமிழ் மொழியின் மீது தீராத பற்றும் மற்றும் பல்வேறு மொழிகளை கற்றறிந்தவரும் அறிவியல் சார்ந்த தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருவருமான முனைவர் கண்ணபிரான் ரவிசங்கர் அவர்களுக்கும், பொறியாளர், பத்திரிகையாளர், பேச்சாளர், எழுத்தாளர் என்று பன்முகம் கொண்ட திரு பு கோ சரவண அவர்களுக்கும் சிறப்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக தங்களின் பல்வேறு பணிகளுக்கு இடையில் எங்களுக்கு கடந்த 1 மணி நேரமாக எளிய தமிழில் 2 பெரு ஆளுமைகளை பற்றி நாங்கள் அறிந்திராத பல்வேறு நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்த உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளினி ஜெயா மாறன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக அமைய காரணமான அத்தனை ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும், சிறப்பாக பெரியார் பண்பாட்டு மையம், திணை அமைப்பு, கலாட்டா நெட்டிசன்ஸ் மற்றும் அமெரிக்க தமிழ் சங்கம் தோழர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நீரின்றி அமையாதி உலகு, நீங்களின்றி இதுபோன்ற நிகழ்வுகள் சாத்தியமில்லை என்ற கூற்றிற்கேற்ப உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இணையத்தின் மூலமாக இன்று எங்களோடு இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக அமைய காரணமான உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜான் அவர்களே. மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கு வந்து புகழ் வணக்கம் வழங்கி சிறப்பித்த அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், நெகிழ்வான நன்றிகள். நன்றி, வணக்கம்.